நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸோட ஒரு ரிவிஷன் தான் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் மெர்ஜர். ஸோ டைப் ஆஃப் மெர்ஜரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஹரிசான்டல் மெர்ஜர். ஸோ ஹரிசான்டல் மெர்ஜர் அப்படின்னா சேம் லைன் ஆஃப் பிஸ்னஸ், எக்ஸாம்பிள் காம்படிட்டர்ஸ் வந்து காம்படிட்டர்ஸை மர்ஜ் பண்ணுறோம். ஸோ ஹரிசான்டல் மீன்ஸ் இட் இஸ் அ ஃப்ளாட் லைன். ஸோ இப்போ வோடஃபோனும் டெலிகாம் பிஸ்னஸில் தான் இருக்காங்க, ஐடியாவும் டெலிகாம் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. ஸோ தே ஆர் இன் சேம் லைன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க மெர்ஜர் ஆனாங்கன்னா இட் இஸ் ஹரிசான்டல் மெர்ஜர். Whereas vertical merger typically implies forward or backward integration னு சொல்லுவோம். Forward or backward integration. ஒன்று raw materials apply பண்றவன acquire பண்றது, அப்படி இல்லைன்னா distributors or retail stores acquire பண்றது. So conglomerate mergerனா refers to acquisition of unrelated business. So அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லிங்கன்னா Reliance acquiring Campa Cola. So particularly in the pursuit of diversification. Reverse merger. So reverse merger typically means a hostile takeover, which means a small company, a relatively smaller company acquires a larger company or a loss-making company. So for the big company, it would be hostile for being taken over by a small company, right? So that's why it is called as hostile takeover from board of directors point of view, and it allows backdoor listing, and it means a private company, a big private company, not being a big private company, a small private company. Okay, small private company. ஃபுல்லாக இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அவ்வளோ வரல. ஸோ இப்போ என்னன்னா பேக்டோர் லிஸ்டிங் அப்படின்னு என்னன்னா ஒரு சின்ன ப்ரைவேட் கம்பெனி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டேரெக்டாக அவங்க லிஸ்ட் பண்ணாமல் அவங்க ஒரு லிஸ்டட் கம்பெனியாக மாறி அதுக்கப்புறம் போய் ஒரு லிஸ்டிங் ப்ராசஸில் பண்ணி ஏகப்பட்ட இது பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க போய் ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிருக்கும் பார்த்தியா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டான கம்பெனி அக்வயர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தேர் ஸ்டாக் அப்படியே மெர்ஜ் ஆகிட்டாங்க. அதாவது இங்கே அக்வயருங்கிறத விட மெர்ஜர் அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாம்பிள் பார்லேவும் இன்னொரு பார்லே வந்து அன்லிஸ்டட். ஸோ அது வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனியை அக்வயர்னு சொல்லாது, ஒரு லிஸ்டட் கம்பெனி கூட மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேர்த்தோட ஷேர் கேபிட்டல் அங்கே மெர்ஜ் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே லிஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் பேக்டோர் லிஸ்டிங். டைரக்டா லிஸ்டிங் ப்ராசஸ்க்குள்ள வராம தன்னோட ஷேர்ஸையும் லிஸ்ட் பண்ண வைக்கிறது தான் பேக்டோர் லிஸ்டிங். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மெர்ஜர். ஸோ எதுக்கு மெர்ஜர் பண்றாங்க? ஸோ மெயின் பெனிஃபிட் சினர்ஜி. ஸோ சினர்ஜினா அப்படின்னா ஸோ where two enterprises can come together and produce a high amount of output using lesser resources. That is 2 + 2 is equal to 5 அப்படிங்கிற மாதிரி. ஸோ டைவர்சிஃபிகேஷன் பர்டிகுலர்லி இது கான்க்ளமரேட் மர்ஜரில் வரும். அக்வைரிங் பெட்டர் டெக்னாலஜி. இது வந்து இந்த ரெண்டில் எதுக்குள்ள வேணாலும் இருக்கலாம், சேம் லைன் ஆஃப் பிஸ்னஸ்குள்ளேயே இருக்கலாம். ஸோ அக்வைரிங் a ready user base, geographic penetration, increase in market price through bootstrapping. ஸோ இந்த bootstrappingக்கு கீழே நம்ம என்னென்ன பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து calculation of post merger EPS and post merger MPS. ஸோ எக்ஸாம்பிள் ஷோயிங் bootstrapping effect. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த bootstrapping effectனா ஒரு லைனில் நான் உனக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஹை ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ இருக்கிற ஒரு கம்பெனி ஒரு லோவர் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ இருக்கிற கம்பெனியை அக்வயர் பண்ணுற பட்சத்தில் அவங்களோட போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ ஆஃப் அக்வயர் ரிமைனிங் டு பி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் எடுத்து பண்ணுறோம், ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்குன்னா, சிம்பிளாக நீங்கள் யோசிச்சு பார்த்தே இல்லையே, ரெண்டு கம்பெனி இருக்கு, ஒரு கம்பெனியோட பிஇ ரேஷியோ அப்படியே இருக்குன்னு சொல்கிறோம், அந்த பிஇ ரேஷியோ வச்சு தான் இன்னொரு கம்பெனியும் மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த புதுசாக மல்டிப்ளை பண்ணுற கம்பெனியோட பி ரேஷியோ ஏர்லியராக கம்மியாக இருக்கு. இப்போ புது குழப்ப விரும்பல. ஸோ சரியா, பர்டிகுலராக எப்போ வரும்னா ஹை பிஇ கம்பெனி அக்வயர்ஸ் லோ பிஇ கம்பெனி, அண்ட் the price earnings ratio of high PE company, which is usually the acquirer, remains to be constant. So A limited acquires T limited, exchange ratio, agreed exchange ratio. So அதில் ஒரு விஷயம் நோட் பண்ண எல்லாமே நியூ இஸ் டு ஓல்டுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வரும். இப்போ இது வந்து நியூ ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஷேர் ஹெல்டு. ஸோ அடுத்து வந்து பேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ப்ரீ மெர்ஜர் பேட், ப்ரீ மெர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ், ப்ரீ மெர்ஜர் எம்பிஎஸ், ப்ரீ மெர்ஜர் பி ரேஷியோ. இது வந்து அக்வயரர் அண்ட் பக்கத்தால் இருக்கிறது அக்வயரி ஆர் டார்கெட். ஸோ இந்த இடத்துல சினர்ஜி எதுவும் இல்லை, பட் அப்படி இருக்கிற பட்சத்தில் இபிஎஸ் அண்ட் எம்பிஎஸ் கால்குலேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சிம்பிள். இபிஎஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு கான்செப்ட்ல பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். பட் இந்த இடத்துல போஸ்ட் மெர்ஜர் என்ன ஆகும்னா, நம்ம மேலே இருக்க நியூமரேட்டர் மட்டும் பார்த்தோம்னா போஸ்ட் மெர்ஜரில் நமக்கு ரெண்டு நியூமரேட்டர் இருக்கும், ப்ரீ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆஃப் அக்வயரர் அண்ட் ப்ரீ ப்ராஃபிட் டாக்ஸ் ஆஃப் டார்கெட். ஸோ அந்த பக்கத்தில் தான் சினர்ஜி இஃப் எனி. ஸோ ஏன் அங்கே பக்கத்தில் மேலே நியூமரேட்டரில் ஆட் பண்ணுறோன்னா, ஸோ ஒரு மெர்ஜரில் ஒரு பெனிஃபிட் வருது அப்படிங்கிற பட்சத்தில்
எங்க வரும்னு பார்த்தா நியூமரேட்டர்ல தான் அந்த பெனிஃபிட் வரும். யூஸ்வலா அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஷேர்ஸ்ல பெருசா வந்து உனக்கு அடிஷனல் பெனிஃபிட் கிடைக்க போறது இல்ல. உனக்கு பெனிஃபிட்னு பார்த்தா நம்பர் வேல்யூஸ்ல சினர்ஜி தான் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இல்லைங்கிற பட்சத்தில் அது ஜீரோன்னு போட்டுக்கலாம். ஸோ ப்ரீ பேட் ஆஃப் அக்வைரர் பிளஸ் டார்கெட் டிவைடட் பை ப்ரீ மெர்ஜர் ஷேர்ஸ் ஆஃப் ஏ, பட் போஸ்ட் மெர்ஜர் ஷேர்ஸ் ஆஃப் டார்கெட் எப்படி கால்குலேட் பண்ணா ப்ரீ ஷேர்ஸ் ஆஃப் டார்கெட் இன்டூ த அக்ரீட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கால்குலேட் பண்ணா நமக்கு வந்து போஸ்ட் மெர்ஜர் ஷேர்ஸ் ஆஃப் டார்கெட் கிடைச்சிரும். இப்போ நமக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணா இபிஎஸ் வந்து 3.5 வந்துருச்சு. ஸோ எம்பிஎஸ் கால்குலேட் பண்றது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இபிஎஸ் இன்டூ பிஇ ரேஷியோ. நமக்கு இந்த இபிஎஸும் இந்த ஏர்னிங்ஸும் கேன்சல் ஆயிடும். நமக்கு அப்போ ப்ரைஸ் மட்டும் இருக்கும் பேலன்ஸா. ஸோ நமக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தா கார்டன்ஸ் ஃபார்முலா D1 by KE minus G. ஓகேவா? ஜிங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா போஸ்ட் அக்விசிஷன் க்ரோத் ரேட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா சொல்றோம். எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இபிஎஸ் இன்டூ பிரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஸோ நமக்கு வந்து இபிஎஸ் வந்து மேலே எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ பிரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ தான் நம்ம ரெண்டு விதமா இது பண்ணலாம். அசம்ஷன் 1 வந்து பிரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ ஆஃப் அக்வைரர் ரிமைன்ஸ் டு பி கான்ஸ்டன்ட். ஸோ பர்டிகுலரா இது எங்கெங்க அப்ளை ஆகும்னு பார்த்தா ஸ்மாலர் கம்பெனி அக்விசிஷன், ஒரு பெரிய கம்பெனி போய் ஒரு சின்ன கம்பெனி அக்வயர் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல பெருசா வந்து அந்த அக்வயரோட பி ரேஷியோல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அதனால இந்த அசம்ஷன் அங்க யூஸ் பண்றது ஒரு பெர்ஃபெக்டான விஷயமா இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன் சச் கேஸ் போஸ்ட் மர்ஜர் பிரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து அதை நம்ம சொல்லிட்டோமே acquirer remains to be constant. அப்போ acquirer P ratio 18:2. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா acquiree ஓடது வந்து earlier 10 இருக்கு, பட் acquirer 18.02. ஸோ இப்போ இங்க போஸ்ட் மெர்ஜர் சினாரியோல நம்ம என்னவா இருக்குன்னா ஸோ 10ல மல்டிப்ளை ஆன இபிஎஸ் வந்து இந்த டைம் 18.02ல மல்டிப்ளை ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா போஸ்ட் மெர்ஜர் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ், தட் இஸ் 3.55 into 18.02, which is 63.97. post merger market price of the combined entity would be 63.97. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இதில் இனி வர இம்பாக்ட் அனாலிசிஸ் ஒரு அக்ரீஷன் ஒரு டிக்ரீஷன் அக்ரீஷன் ஒரு டைல்யூஷன் அனாலிசிஸ் இருக்கும். ஸோ அது ஒன்றும் சிம்பிள், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. போஸ்ட் மர்ஜரையும் ப்ரீ மர்ஜரையும் கம்பேர் பண்ணி கெயின் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ போஸ்ட் மர்ஜர் பேட் அதுக்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுவாங்க. இபிஎஸ்ல இபிஎஸோட இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க, எம்பிஎஸோட இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் ப்ரீ மர்ஜர் இபிஎஸை கம்பேர் பண்ணி கெயின் ஆர் லாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்ன ஆயிரும்னா போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் பிரைஸ் which is 63.97 into 73,340, which is the post merger number of shares. இங்க இருக்கு பாத்தியா, அதை கால்குலேட் பண்ணா போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து போத் என்டிட்டிஸ் கம்பைன்ட் என்டிட்டி வந்து 46,91,516 இருக்கு. பட் இதுவே ப்ரீ மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்கன்னா உனக்கு இங்க வந்து 6 lakh shares at 60, 2 lakh shares at 30. ஸோ அப்படி இருக்கும்போது 6 36 lakhs வரும் இங்க. ஓகேவா, 36 lakhs வந்துருச்சு. அதே மாதிரி 20,000 shares into 30, அப்போ 6 lakhs. அப்போ போஸ்ட் மர்ஜர் அதாவது ப்ரீ மர்ஜர்ல 42 lakhs இருந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரீ மர்ஜர்லேயே வந்து ரெண்டு கம்பெனியும் ஆட் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் we have 42 lakhs as our total market capitalization. பட் போஸ்ட் மர்ஜர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இங்கே இன்க்ரீஸ்னு ஒரு விஷயம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சினர்ஜி ஒன்று இருக்கான்னு செக் பண்ணணும். சினர்ஜி இல்லாமல் இன்க்ரீஸ் இருக்கு, அதாவது மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல இன்க்ரீஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அங்க வந்து பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட்னால தான் அந்த இன்க்ரீஸ் அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எதனால மாறுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஏர்லியரா ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா வந்து நமக்கு வந்து ஸோ இங்க வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பேஸ் பண்ணி போட்டாங்க. உனக்கு பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்டோடது வந்து எக்ஸாக்டா தெரியும் அப்படின்னா நீ வந்து பி ரேஷியோ வச்சு உன்னோட கால்குலேஷன் கொண்டு போனா மட்டும்தான் பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் எதுக்கு எம்பிஎஸ்க்கு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எம்பிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பிஇ ரேஷியோ வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பை பி ரேஷியோங்கிற ஃபார்முலா போடலாம். ஸோ இதுல ஒரு கான்செப்ட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்டூ பிஇ ரேஷியோ போட்டீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் கிடைக்கும். அதுவே டோட்டல் ஏர்னிங்ஸ் இன்டூ பிஇ ரேஷியோ போட்டீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். அப்படி இருக்க பட்சத்துல 2 lakhsங்கிற ஏர்னிங்ஸ் வந்து இந்த பர்டிகுலரா அக்வயரருக்கு என்ன இருக்குன்னா ப்ரீவியஸ் அதாவது ப்ரீ மெர்ஜர் அண்ட் போஸ்ட் மெர்ஜர் 18.02லயே தான் மல்டிப்ளை ஆகும். புரியுதா? ஸோ அதனால இங்க வந்து 3604 தான் இருக்கும். இது ப்ரீ மெர்ஜர், வேற போஸ்ட் மெர்ஜர் அதே 3604 தான் இருக்கும். பட் அக்வயரியோட ஏர்னிங்ஸ் வந்து ப்ரீவியஸா 10 அப்படிங்கிற ஒரு பி ரேஷியோல மல்டிப்ளை ஆகி நமக்கு வந்து எவ்வளோடா இருக்கும் 6 lakhs அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்ம கிட்ட இருக்கும். பட் போஸ்ட் மர்ஜர் என்ன ஆகுதுன்னா அந்த 60,000 ஏர்னிங்ஸ் வந்து இட் இஸ் மல்டிப்ளைட் வித் 18.02 as the PE.
ஸோ அப்போ இங்கே வந்து பி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ வி ஆர் மல்டிப்ளைங் ஏர்னிங்ஸ். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இங்கே வரும். அந்த டேர்ம் வந்து இங்கே மார்க்கெட் கேபிட்டலைசேஷனாக வரும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். Though there is no synergy, if a high PE company acquires a low PE company, there arises the bootstrapping effect, which increases the market capitalization of the low PE company while keeping the pre-market capitalization of the acquirer the same pre and post merger. என்னடா தருண் ராஜ் சார் மாதிரி பேசுற. ஸோ அதனாலதான் ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எங்க இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது இங்கே தான் நான் சொன்னாங்களே ப்ரீவியஸா 10ங்கிற ஒரு பிஇல மல்டிப்ளை ஆயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா 18.02. ஸோ அப்போ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் 491 560. ஸோ இதுதான் வரும். ஸோ ஐடியலி போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் ஷுட் பி ஈக்குவல் டு டோட்டல் ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேப் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் சினர்ஜி. ஸோ அதுதான் சினர்ஜி இல்லைங்கிற பட்சத்தில் அதுதான் பேஸ் அசம்ஷன். பட் நான் சொல்ற சினாரியோ ஹை பிஇ கம்பெனி ஒரு லோ பிஇ கம்பெனி அக்வயர் பண்ணுது அண்ட் போஸ்ட் மர்ஜர் பிஇ ரேஷியோ ஆஃப் அக்வயர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இந்த பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் வரும். இங்கே பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் மர்ஜர் பிஇ கால்குலேட் பண்றதுக்கு அசம்ஷன் 2 ஒன்று வச்சிருக்கோம். வேற அது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் பிஇ வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இது வராது. புரிஞ்சா? ரெண்டுக்கும் சேர்த்து காமனான ரெண்டுக்கும் நடுவில் இப்போ வந்து இங்க 18.02 இங்க ஒரு கம்பெனி ஏக்கு வந்து 18.02ங்கிற ஒரு பிஇ, கம்பெனி டிக்கு வந்து 10ங்கிற பிஇ. அப்ப நம்ம இங்க வெயிட்டட் ஆவரேஜ் போடும்போது ரெண்டுக்கும் நடுவில் நியூட்ரலா வந்து 16.7ங்கிற ஒரு பிஇ எடுத்துருவோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உனக்கு வந்து என்ன ஆகும்னா இங்க 18.02 இருந்து 16.07 ஆயிரும். ஸோ இங்க குறையுது இங்க ஏறுது. ஸோ கடைசியில வந்து எஃபெக்ட் would be nil. புரியுதா? அது வந்து நம்ம கீழே எக்ஸாம்பிள் அங்கேயே இருக்கும் பார்க்கலாம். ஸோ இதுதான் பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட். ஸோ the earnings of smaller company which are earlier getting multiplied by 10 are now getting multiplied by 18.2. This may be because investors are expecting a better management. So ஏன் ஸோ என்ன ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து முதல்ல அந்த ஸ்மால் கம்பெனி வந்து ஏதோ டம்மி மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போதான் ஒரு பெரிய கம்பெனி அக்வயர் பண்ணிட்டாங்களே. ஸோ the investors would expect that they would deploy some better management tactics and tools and they will improve the smaller company in all aspects அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல அதோட பிரைஸ் இன்க்ரீஸ். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் ஓபராய் பில்டர்ஸ் டேக்கிங் ஓவர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிளாட் பை லோக்கல் பில்டர். ஸோ அந்த இடத்துல சினர்ஜி இல்லை பட் பிராண்ட் நேம்னால. ஸோ அந்த பிராண்ட் நேம் ஓபராய் வந்துட்டாங்க கெத்து பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு அதோட பிஇ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அசம்ஷன் 2 வந்து வெயிட்டட் ஆவரேஜ் பிஇ ரேஷியோ. வெயிட்டட் ஆவரேஜ் பிஇ ரேஷியோ கேன் பி கால்குலேட்டட் பை டேக்கிங் PAT as weight. ஏன் நம்ம வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸை வெயிட்டா எடுக்கிறோங்கிறது நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ சிமிலர் பி ரேஷியோ இன்டூ PAT. ஸோ PAT வந்து வெயிட்டா மாத்திரு 200/260 60/260. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உனக்கு வெயிட்டட் ஆவரேஜ் பிஇ கிடைச்சிடும். இந்த இடத்துல போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நீ இது வந்து எப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சும் மார்க்கெட் பிரைஸ் வச்சு போட்டிருப்பாங்க. உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா ஏன்னா நீங்க பி ரேஷியோ தான் பாட்டுருக்கேன். அப்போ பி ரேஷியோ வச்சு உனக்கு பார்த்தா தான் அது புரியும். ஸோ நான் தான் சொல்லியிருக்கேன் earnings into price earnings ratio will give you the total market capitalization. அப்போ combined post earnings எவ்வளவா இருக்குன்னா 260. ஏன்னா இதுல ஒரு 2 lakh எங்கடா காணோம் தப்பா போட்டாங்க. ஸோ அதுல ஒரு 2 lakh அதுல ஒரு இங்க 2 lakh அது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஐ திங்க். ஸோ இது earnings 260 வந்து இந்த டைம் நம்ம முதல்ல 18.02ல மல்டிப்ளை பண்ணோம். இந்த டைம் 16.67. 10ல மல்டிப்ளை பண்ணி இந்த 16,000 இந்த டைம் 16.67ல மல்டிப்ளை பண்றோம். ஸோ அரௌண்ட் 42 lakhs 9,716 வருது போஸ்ட் மர்ஜர் கேபிட்டலைசேஷன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா we get 42 lakhs. ஸோ which is approximately equal. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சினர்ஜி இல்லாத அப்புறம் நமக்கு வந்து ஜென்ரலா இருக்கக்கூடாது என்னது இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். பட் நம்ம வந்து ஒரு அக்வயரர் அதாவது ஒரு ஹை பிஇ கம்பெனி லோ பிஇ கம்பெனி அக்வயர் பண்ணி அண்ட் பி ரேஷியோ ஆஃப் அக்வயர் ரிமைன்ஸ் டு பி கான்ஸ்டன்ட்னு ஒரு அசம்ஷன் பண்ணோம்னா though there is no synergy there will be increase in market capitalization. But if we take weighted average PE ratio, even if a high PE company acquires a low PE company, there would be no increase in market capitalization if there is no synergy. ஸோ நம்ம கொஸ்டின் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது நம்மளோட பேஸ் அசம்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வயரர்ஸ் PE ரிமைன்ஸ் டு பி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். பிகாஸ் இட் இஸ் சிம்பிள், வேற எந்த கால்குலேஷனும் பண்ண தேவையில்லை அண்ட் எக்ஸாம்ல தான் பண்ணணும்னு சாரும் சொல்லியிருக்காரு. ஸோ அன்லஸ் ஸ்பெசிஃபைட் இஃப் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க வெயிட்டட் ஆவரேஜ் PE எடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ கண்டிப்பாக வெயிட்டட் ஆவரேஜ் PE எடுத்து தான் ஆகணும். ஸோ இட் இஸ் டிபெண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ நம்ம மேலே பார்த்தோம். இந்த ஃபார்முலா கால்குலேட் பண்றதுல எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஒரு டேர்ம் இருந்துச்சு. ஸோ இட் இஸ் ultimately important to know how to calculate an exchange ratio. அதுல சிம்பிள் ரெண்டு கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள் ஃபேக்டரா அன்ஃபேவரபிள் ஃபேக்டரான்னு பாரு. சரியா? ஃபேவரபிள் ஃபேக்டர்னா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், PAT, earnings, மார்க்கெட் பிரைஸ் இதெல்லாம் ஃபேவரபிள் ஃபேக்டர், NAV இதெல்லாம் ஃபேவரபிள் ஃபேக்டர். அன்ஃபேவரபிள் அப்படின்னா NPA டெப் சாரி அது NPA சொல்லியிருக்காங்க, பேட் டெப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு மோஸ்ட்டாக NPA தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படிச்சா அதோட கண்டெக்ஸ்டே உனக்கு புரியும். அது ஃபேவரபிளான ஒரு ஃபேக்டர் இல்லை அன்ஃபேவரபிளான ஃபேக்டர். ஸோ ஃபேவரபிள் ஃபேக்டர்ல நம்ம எப்படி போடுவோம்னா டார்கெட் அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து EPS ஆஃப் த டார்கெட் டிவைடட் பை EPS ஆஃப் அக்வயரர், MPS ஆஃப் டார்கெட் பை MPS ஆஃப் அக்வயரர். ஸோ இந்த மாதிரி தான் போடணும்.
பர்டிகுலரா இஃப் இட் இஸ் அட்வர்ஸா இருந்துச்சுன்னா, தட் இஸ் அன்ஃபேவரபிள் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அக்வயரர் பை டார்கெட்னு மாத்திரணும். ஸோ இதுதான் இதுல பெருசா எனக்கு வந்து இல்லை. இதுல ஒரு கீ பாயிண்ட் என்னன்னா, கொஸ்டின் வந்து ஒரு சில கொஸ்டின் இப்படி கொடுப்பாங்க. ஈவன் ஆஃப்டர் த போஸ்ட் மர்ஜர் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், இபிஎஸ் ஷுட் ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபிகரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது சிம்பிளா நம்ம ஒண்ணு பண்ணணும்னா, இப்போ இபிஎஸ் வந்து நமக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் மர்ஜர் கான்ஸ்டன்டா இருக்கணும்னா தென் த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஷுட் ஆல்சோ பி calculated based on EPS. புரியுதா? That is, in order to maintain same pre and post merger EPS, we should offer the exchange ratio based on EPS. ஒரு simple concept. அடுத்து வந்து impact analysis. நான் சொல்லியிருந்தேனே, post figures, it can be the MPS or EPS reduced by pre MPS or EPS will give us gain or loss or accretion or dilution. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஹேஷ்டேக். ஓ புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுது. இங்க ஏன் ஹேஷ்டேக் கொடுத்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நீ ஃபர்தரா இருக்கிற சம்ல எல்லாம் பாப்ப. சோ என்ன ஆகுனா, போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் வந்து அக்வயரருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் வந்து ₹50 அப்படின்னு வருதுன்னா, அக்வயரர் வந்து ஆல்ரெடி அக்வயரர்னா அந்த பேரண்ட் கம்பெனி. ஸோ பேரண்ட் கம்பெனி ஆல்ரெடி ஒரு 100 ஷேர்ஸ் இருக்காங்கன்னா ஈச் ஷேர் வில் பி ஒர்த் ₹50. எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளிசிட்டிக்காக வேணாம், இங்க வந்து ஒரே ஒரு ஷேர் தான் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இங்க வந்து ஒரே ஒரு ஷேர் தான் இருக்கு. அண்ட் போஸ்ட் மார்ஜின் எம்பிஎஸ் கம்ஸ் டு ₹50. வேற டார்கெட்ல வந்து நீ டைரக்டா இப்படி 50 எடுக்க கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 ஷேர்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வந்து 0.5:2 அப்படின்னு வச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, போஸ்ட் மர்ஜர் என்னவா இருக்குன்னா, அந்த டார்கெட் கிட்ட வந்து 2 ஷேர் இருக்காது. ஃபர்ஸ்ட் ப்ரீ மர்ஜர் டார்கெட் கிட்ட 2 ஷேர் இருக்கலாம். பட் போஸ்ட் மர்ஜர் என்னவாகும்னா, the target company will have 0.5 shares of acquirer. அப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். இங்க நீ 15 எடுத்துக்கிட்டு நீங்க, ஏன்னா போஸ்ட் மர்ஜர் வந்து உனக்கு ரெண்டுக்கும் காமனான மார்க்கெட் பிரைஸ், ஏன்னா ரெண்டு மெர்ஜ் ஆயிரும்ல போஸ்ட் மர்ஜர். அப்படி இருக்கு. அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் ஆஃப் அக்வயரர் which is 50. அது கூட என்ன பண்ணா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ என்ன வரும்னா உனக்கு வந்து 0.5:2. அது என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வருதோ ஆர்எல்ஸ் இப்படி 0.5 அப்படின்னு போட்டுரு. அப்படி இருக்கும்போது எங்க என்ன ஆகும்னா, 0.5 into 15 போட்ட எக்ஸாம்பிளுக்கு ஒரு 0.25 வருதுன்னா அதுதான் உன்னோட மார்க்கெட். ஸோ ஜஸ்ட் அப்படியே 50ங்கிற எடுத்து போட்டுறக்கூடாது. ஸோ இதுக்கு கீழே ஃபர்தரா நிறைய சம்ஸ் இருக்கும். ஸோ பட் இது வந்து ஒரு ட்ரிக்கி, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்து வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்வாப் ரேஷியோ. ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பேசிக் சம்ஸ்ல எப்படி இருக்கும்னு பார்த்தா, இபிஎஸ் மட்டும் வச்சு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ டிசைட் பண்ணி மர்ஜர் க்ளோஸ் ஆயிரும். பட் பெரிய அட்வான்ஸ்டு சம்ஸ் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் 4 ஃபேக்டருமே கொடுத்துருவான். இபிஎஸ் கொடுத்துருவான், எம்பிஎஸ் கொடுத்துருவான், பேட் போய் 2-3 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருவான். அந்த ஃபேக்டருக்கு ஒரு வெயிட் அசைன் பண்ணி அந்த வெயிட் கூட மல்டிப்ளை பண்ணதுக்கு ஸோ சிம்பிளா சொல்லணும், வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்வாப் ரேஷியோனா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இன்டூ வெயிட்ஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ நீ எப்பவும் கால்குலேட் பண்ற மாதிரி ஃபேவரபிளா அன்ஃபேவரபிள் ஃபேக்டரானு கண்டுபிடிச்சு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கால்குலேட் பண்ணிரு. அவனே ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோக்கு ஒரு வெயிட் கொடுத்துருப்பான். அதை மல்டிப்ளை பண்ணி கடைசியில் ஒரு டோட்டலா ஒரு வேல்யூ எடுத்துக்கும். ஸோ அதுதான். ஸோ நம்ம மேல பார்த்தோம்ல, ஏன் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் பி ரேஷியோல பேட்டை வெயிட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பி லிமிடெட்னு ஒரு சின்ன கம்பெனி போய் அக்வயர் பண்றாங்க. ரிலையன்ஸோட ப்ராஃபிட் வந்து 10,000 கோடி, அவங்ககிட்ட 1000 கோடி ஷேர்ஸ் இருக்கு. அப்போ அவனோட இபிஎஸ் வந்து வெறும் 10 தான் இருக்கும். வேற பி லிமிடெட் பாத்தீங்கன்னா 10 கோடி ப்ராஃபிட், ஆனா வெறும் 10 லட்சம் தான் ஷேர். அப்போ ஆனா வந்து அவனுக்கு ₹100 ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இஸ் ஹையர். ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ஹையரா இருக்கு. பட் இங்க வந்து நீ பி ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா பிரைஸ் டு த ஏர்னிங்ஸ் ரேஷியோ, இங்க வந்து இதுக்கு 20 டைம்ஸ் இருக்கு, வேற இதுக்கு 15 டைம்ஸ் தான் இருக்கு. For calculation of post merger PE, if EPS was taken as weight, so நீ வந்து ஸோ சிம்பிளா சொல்லணும்னா பேட் தான் வெயிட் எடுக்கணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோ. ஏன் வந்து இபிஎஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, presenting figure will be wrong as actual contribution is made by RIL. இப்போ இபிஎஸ் வெயிட் எடுத்துட்டேங்கிற பட்சத்துல இப்போ இங்க 100 into 50 என்ன வந்துடும், நமக்கு இங்க 150 ஒரு வெயிட் வரும். இல்ல வெயிட் எடுத்துட்டா அது வந்து 1 வரும். இப்போ எக்ஸாம்பிள் பி ரேஷியோ இன்டூ வெயிட் தானே. இங்க வெயிட் வந்து நீ இதுதான் வெயிட்னு எடுத்தீங்கன்னா இங்க இது 1 இது 10. அப்ப இங்க என்ன இருக்கும்னா இன்டூ 1/10 இன்டூ 10/10. அப்போ எப்படி சொல்றேன்னா இது அதிகமா இருக்கும்டா, புரியுது? இது வந்து கம்மியாயிரும், 2 ஆயிரும். வேற இது வந்து 15 இருக்கும். அப்போ மொத்த வெயிட்டுமே தப்பாயிரும். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த பி லிமிடெட் வந்து ரிலையன்ஸை விட ரொம்ப ஒர்த்தான ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இட் வில் போர்ட்ரே லைக் தட். ஸோ தட்ஸ் வை we are calculating PAT as, so that's why இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் தானே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை தான் இங்கே வெயிட்டாக எடுக்கணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் 1 போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் அக்வைரி
acquiring company shares get re-rated because of being acquired by a big company. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வருது பாத்தியா, பி ரேஷியோ வந்து ஒரு சேஞ்சஸ் வருது இல்லை, ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெட்டர் மேனேஜ்மெண்ட் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இதோ முன்னாடி வந்து அதோட வேல்யூ வந்து இப்போ 2 இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹை பிஇ கம்பெனி வந்து இந்த கம்பெனி அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட மார்க்கெட் பிரைஸ் 4 இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இன் ஆல்டர்னேட்டிவ் டு நத்திங் லைக் திஸ் வில் ஹேப்பன், பிகாஸ் நம்ம அங்க எடுக்கிறதே வந்து வெயிட்டட் ஆவரேஜ் பிஇ. ஸோ இப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது, இப்போ கம்பெனி ஏக்கு 5 இருக்கு, கம்பெனி பிக்கு 10 இருக்குன்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு பிஇ தான் நம்ம எடுப்போம். ஏன் வந்து அங்க வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் தான் வெயிட்டட் ஆவரேஜ் பீக் வெயிட் எடுக்கணும், பிகாஸ் இட் கிவ்ஸ் த ட்ரூ பிக்சர். எந்த கம்பெனி இங்க பாத்தீங்கன்னா இதுலயே உனக்கு புரிஞ்சு, பண்ணி பேட் இதை எடுத்தீங்கன்னா ஓகே ரிலையன்ஸ் தான் வந்து இங்க ஆக்சுவலா வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க, வேற இது வந்து ஜஸ்ட் 10 crore தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ஃபார் வெயிட்டட் ஆவரேஜ் பிஇ ப்ளீஸ் டேக் த பேட் ஆஸ் வெயிட்ஸ். ஸோ அசம்ஷன் ஒன்னா பிக் கம்பெனி அக்வயரிங் ஸ்மால் poorly managed கம்பெனி, பேஸ் அசம்ஷன் இதுதான். அசம்ஷன் 2 என்ன பண்ணா பிக் கம்பெனி அக்வயரிங் அண்ட் ஆல்ரெடி வெல் மேனேஜ்டு குட் கம்பெனி. ஸோ ஐடியலா சினர்ஜி இல்லைங்கிற பட்சத்தில் போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வுட் பி ப்ரீ மார்க்கெட் கேப் பிளஸ் போஸ்ட், அதாவது ப்ரீ மார்க்கெட் கேப் ஆஃப் அக்வயரர் பிளஸ் டார்கெட். சினர்ஜி இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா பூட் ஸ்ட்ராப்பிங் இருந்தா வந்து ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். பட் இன் அசம்ஷன் ஒன் ஆக்சுவல் போஸ்ட் மார்க்கெட், ஸோ அது பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்டால தான். இபிஎஸ் மல்டிப்ளைட் பை பி கிவ்ஸ் பிரைஸ் பர் ஷேர். இஃப் இபிஎஸ் அதாவது பிஇ மல்டிப்ளைட் பை டோட்டல் ஏர்னிங்ஸ் இட் கிவ்ஸ் மார்க்கெட் பிரைஸ். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆர் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் டோட்டல் ஷேர்ஸ். ஸோ வி ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பை லைக் using EPS MPS earnings. Question 1 வந்து என்ன ஆகுதுன்னா, X Limited wants to take over Y Limited. ஸோ உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஷுட் பி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பி ஆஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் Y Limited? நெட் அசெட் வேல்யூ. ஸோ இந்த நெட் அசெட் வேல்யூ அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஏன்னா ஃபர்தராக நீ இதில் பார்க்கும்போது புக் வேல்யூ பர் ஷேர்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம 2 ஆப்ஷன் இருக்கும். புக் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது எய்தர் நெட் அசெட் வேல்யூ, அதாவது நெட் அசெட்ஸ் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் போடலாம், அப்படி இல்லைன்னா நெட் ஒர்த் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் போடலாம். வேற இந்த இடத்துல வந்து நீ அந்த மாதிரி நெட் ஒர்த்தோட வேல்யூ வந்து போட முடியாது, ஏன்னா இங்கே கொடுத்துட்டாங்க எல்லாமே கரண்ட் அசெட் ஃபிக்ஸ்ட் அசெட். அப்போ நீ தான் வந்து மைனஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் டைம் ஆஃப் லிக்விடேஷன் ஒன்லி ஃபேஸ் வேல்யூ இஸ் ரீபெய்ட். equity shares at time of liquidation receives net assets value after settlement. ஏன் இங்க இதெல்லாம் நம்ம இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்கு. ஸோ இங்க எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன் நெட் அசெட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ லைபிலிட்டிஸ்ல அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மைனஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதுங்கிற ஒரு டவுட் வரும். இந்த இடத்துல பண்ணணும். ஏன்னு கேட்டா அது வந்து ஒன்லி ஃபேஸ் வேல்யூ தான் ரீபே பண்றோம், நெட் அசெட் வேல்யூ ரீபே பண்றது கிடையாது. அதாவது ரிமைனிங் ரெசிடுவல எதுவுமே பே பண்றது கிடையாது. ஸோ பட் எக்விட்டி ஷேர்ஸ்க்கு கடைசியா என்ன நெட் அசெட்ஸ் இருக்கோ, லைபிலிட்டிஸ் எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் என்ன நெட் அசெட் இருக்கோ எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருவோம். ஸோ அதனால வந்து யூஸ்வலா நெட் அசெட் வேல்யூனா ஆஃப்டர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் செட்டில்மெண்ட் தான். ஸோ ஃபேர் வேல்யூ இஸ் புக் வேல்யூ ஆஃப் நெட் அசெட். ஸோ ஃபேர் வேல்யூ திஸ் இஸ் புக் வேல்யூனா ஃபேர் வேல்யூ தான் எப்பவுமே ஜெயிக்கும், as it is the true value of assets and liabilities that you are holding. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீ இப்போ ஒரு லேண்ட் வந்து 50 rupeesக்கு வாங்குற ஒரு 100 yearsக்கு முன்னாடி, நீ வந்து 50 rupeesக்கு தானே வாங்கினா அப்படின்னு 50 rupeesக்கே இன்னைக்கு விற்பியா? 2024ல கண்டிப்பா விற்க மாட்டேன். You will expect the fair value to be realized in case of a sale of asset that you are holding. ஸோ சேம் கான்செப்ட் தான் அங்கே போடுறோம். அடுத்து ஃபிக்டிஷியஸ் அசெட் அப்படிங்கிற பட்சத்தில் நெட் ஒர்த் மெத்தட். நெட் ஒர்த் மெத்தட்னா எக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது would have gone into calculation, உள்ள போயிருக்கும் சரியா அந்த ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ்லாம். ஏன்னா ஆல்ரெடி வேல்யூஸ் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் என்னடா அந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டன் ஆஃப் அதெல்லாம் வந்து இங்கே ரிசர்வ்ஸ்ல எஃபெக்ட் ஆயிருக்கும்ல, புரியுதா? ரிசர்வ்ஸ்ல அங்கே எஃபெக்ட் ஆகி தான் உனக்கு இங்கே வரும். வேற நெட் அசெட் வேல்யூ மெத்தட்னா நம்ம அங்கே எடுத்துருக்கவே மாட்டோம், ஏன்னா we would have taken asset minus liabilities. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ நெட் வேல்யூ இப்போ நெட் அசெட் வேல்யூ மெத்தட் நமக்கு மேலே கொடுத்துருந்தாங்களா கொஸ்டின்ல வந்து நெட் அசெட் வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்கேயே கீழே வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து ஃபிக்டிஷியஸ் அசெட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா, யூ ஷுட் நாட் பி கன்ஃபியூசிங் இட், யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ் வித் இட், புரியுதா? அங்கே நீ எடுக்கவே கூடாது. வேற நெட்வொர்க் மெத்தட் போடுறங்கிற பட்சத்தில் ஃபிக்டிஷியஸ் அசெட் செப்பரேட்டாக மைனஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஓகே. இந்த இடத்துல நான் அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சம் தான். ஸோ இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து நீ டோட்டல் லைபிலிட்டிஸ்ல மைனஸ் பண்ணி தான் உனக்கு நெட் அசெட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சின்ஸ் இட் மோஸ்ட் எனக்கு இந்த மாதிரி ஃபேவரபிளா அன்ஃபேவரபிள் ஃபேக்டராங்கிறது எழுதிக்கிறது நல்லது. ப்ராஃபிட் கொஸ்டின்ல ப்ராஃபிட் அப்படின்னு பிளாங்கா எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் யூஸ்வலி ஃபைனல் ப்ராஃபிட் அவைலபிள் டு எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். எல்லா செட்டில்மெண்ட்டும் போனதுக்கப்புறம் எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான பிரதானமா இருக்கிற ஷேர் அதாவது ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் சைலண்டா இருந்துச்சுன்னா இட் இஸ் ஃபைனல் ப்ராஃபிட் அவைலபிள் ஃபார் எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் விச் இஸ் யூஸ்வலி ஆஃப்டர் பேட் ஆஃப்டர் டிவிடெண்ட்.
இந்த கொஸ்டின்ல இஃப் இட் இஸ் மென்ஷன்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டுக்கு முன்னாடி பின்னாடி ஏன் இதெல்லாம் நான் இங்க சொல்றேன்னா வந்து கொஸ்டின்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொடுத்துட்டாங்கடா, கீழே வந்து வெறும் ப்ராஃபிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் அசம்ஷன் என்னன்னா ப்ராஃபிட் வந்து இட் இஸ் ஆஃப்டர் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ஸோ அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிவன் ப்ராஃபிட் இஸ் பிஃபோர் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னா நீ வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் மைனஸ் பண்ணாதான் பேட் அதாவது இபிஎஸ் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். So next question பார்க்கலாம். ஸோ பெருசா அங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இல்ல. ஸோ பி கம்பெனி இஸ் பீங் அக்வைர்ட் பை ஏ கம்பெனி ஆன் அ ஷேர் எக்ஸ்சேஞ்ச் பேசிஸ். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோ, இது வந்து ஃபியூச்சர் சம்லலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து கேஷ் பே பண்ணி செட்டில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸாம்பிளுக்கு இது இப்போயே ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் இப்போ பி கம்பெனி தானே நமக்கு இங்க டார்கெட்டு, இங்க ஏ கம்பெனி வந்து கேஷ் கொடுத்து பி கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா பி கம்பெனில இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எவனுமே ஏ கம்பெனி அதாவது போஸ்ட் த மெர்ஜர் அந்த போஸ்ட் மெர்ஜர் என்டிட்டில ஷேர் ஹோல்டர்ஸா இருக்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஹவ் பீன் கிவன் செட்டில் வித் கேஷ், ரைட்? அப்போ அங்க ஷேரே கிடையாது. அப்புறம் எப்படி அந்த அக்வைரி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் மெர்ஜர் என்டிட்டில ஷேர் ஹோல்டர்ஸா இருக்க முடியும்? பட் இந்த மாதிரி ஷேர் எக்ஸ்சேஞ்ச் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த போஸ்ட் மெர்ஜர் என்டிட்டியோட ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ தே வில் கண்டினியூ as ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த போஸ்ட் மெர்ஜர் என்டிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த இடத்துல வந்து என்னன்னா without dilution of EPS determine pre-merger market value per share, maximum exchange ratio should offer without dilution. So dilution அப்படின்னு என்னன்னா reduction. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, if post merger EPS and pre-merger EPS should be constant, then the exchange ratio should be determined based on that fundamental factor itself, that is EPS. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா maximum exchange ratio should offer without dilutionக்கு பதிலா நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். While being the pre-merger EPS and post-merger EPS remaining constant, அதே மாதிரி pre-merger market value and post-merger market value remains constant அப்படின்னு நம்ம அதை தான் சொல்ல வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் pre-merger market value per share calculate பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம்னா pre-merger EPS into pre-merger PE ratio பண்ணா உனக்கு pre-merger market value per share கிடைச்சிரும். ஸோ exchange rate without dilution அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னா pre-merger EPS should equal post-merger EPS. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீ இவ்வளோ பெரிய இந்த ஃபார்முலாவும் போடலாம். ஸோ இப்போ உனக்கு வந்து ப்ரீமர்ஜர் பேட் இருக்கு, ப்ரீமர்ஜர் பேட் ஆஃப் அக்வைரர் டார்கெட் இருக்கு, ப்ரீமர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் அக்வைரர் இருக்கு, டார்கெட் இருக்கு. ஸோ அப்போ நீ வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ மட்டும் எக்ஸ் அப்படிங்கிறத கான்செப்ட்ல வச்சு ரிமைனிங் இருக்கிறத நீ கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அதுக்கு என்னன்னா ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோசிஷன்ஸ் அப்படிங்கிற சொன்னாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன் இபிஎஸ்னா இபிஎஸ் ஆஃப் டார்கெட் டிவைடட் பை இபிஎஸ் ஆஃப் அக்வைரிங். இபிஎஸ் எங்கடா இபிஎஸ்? ஸோ அதான் இபிஎஸ் ஆஃப் டார்கெட் 2.5 டிவைடட் பை 5.6 இது போட்டீங்கன்னா உனக்கு அங்கேயே வந்துடும். ஸோ இது வந்து நீ செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இன்கேஸ் யூ வாண்ட் டு என்ஷூர் தட் ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ் as EPS needs to be maintained post acquisition, we can take or we can calculate the exchange ratio based on that financial factor itself. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடலாம். வேற எதுவும் காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. ரேஷியோ ப்ரொபோஷன் அதெல்லாம் உனக்கு எதுவும் இங்கே மண்டைக்குள்ள கொண்டு வர வேணாம். ஸோ சிமிலராக வந்து போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. So we took it as X, or we can calculate as pre-merger. So என்னடா இதுதான market value. So calculator எடுத்துக்குவோம். 18.75 divided by 70, that is 0267 is to 1. Sorry, 026785 னு calculatorல வந்திருக்கு, which comes to 02679. Similar, வேற எந்த சேஞ்சஸும் கிடையாதா? Question number 3. Company X is contemplating purchase of Company Y. So Company X has 3 lakh shares with market price of 30 per share. Company Y has 2 lakh shares with 20 rupees as market price. So EPS of Company X is rupees 4. EPS of Company Y is 2.25. So management of companies are discussing 2 alternative proposals for exchange of shares as indicated below in proportion to the relative EPS. That is, exchange ratio shall be determined based on earnings per share or a predetermined exchange ratio of 0.5 is to 1. So we are required to calculate, நம்ம என்ன calculate பண்ணா EPS after merger EPS calculate பண்ணோம் under both the methods. அதுக்கப்புறம் impact on EPS for the shareholders of 2 companies under both alternatives, which is accretion decretion analysis. So நமக்கு இது பெருசா எதுவும் இல்லை. ஸோ போஸ்ட் மர்ஜர் EPS based on EPS calculate பண்றோம். அதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து போஸ்ட் மர்ஜர் EPS கால்குலேட் பண்ணிட்டோம், தட் இஸ் rupees 4. அடுத்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வச்சு போஸ்ட் மர்ஜர் EPS கால்குலேட் பண்ணோம், which it comes to 4.125. இம்பாக்ட் அனாலிசிஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை தான் ஆக்சுவலாக மேலே போட்டுக்கணும், போஸ்ட் மர்ஜர் EPSன்னு. ஸோ போஸ்ட் மர்ஜர் EPS என்னன்னா rupees 4, ஓகேவா? பட் போஸ்ட் மர்ஜர் Y, அதாவது Y லிமிடெட் கிட்ட
பாயிண்ட் அதாவது இருக்கும் நம்ம கிட்ட. எப்படி சொல்றோம்னா ஒய் கம்பெனி கிட்ட எக்ஸ் கம்பெனியோட ஷேர்ஸ் தான் இருக்கும். பட் ஒரு ஃபுல் ஷேர் இருக்காது. என்னவா இருக்குன்னா வந்து 0.5625 ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கும். அப்போ ஒன் ஷேர் இஸ் ₹4னா அப்போ 0.5625 ஷேர்ஸ் ஆஃப் ₹எக்ஸ் எவ்வளவு விலை இருக்கும்? 2.25. அப்போ இது வந்து ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ் ஆஃப் ஒய், அதே மாதிரி இது ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இம்பாக்ட் வந்து சேம். நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன் இபிஎஸ்ல, வேற எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன் 0.5:1 எடுத்தோம்னா போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ் வந்து 4.125 பர் ஷேர் ஆஃப் எக்ஸ். நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா 0.5 ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு. ஒன் ஷேர் earns us 4.125. then how much a 0.5 share would earn? 2.0625. ஓகேவா? அப்போ ப்ரீ மெர்ஜர் வந்து 4ன்னு இருக்கு. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா எக்ஸ் கம்பெனிக்கு இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகுது, புரியுதா? வேற ஒய் கம்பெனிக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் ஆகுது. இது வந்து ஒரு இந்த இடத்துல நீ ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். unless there is some kind of synergy, both companies can never benefit from a merger deal. புரியுதா? ரெண்டு கம்பெனிக்கும் பெனிஃபிட்டே இருக்காது, ஏன்னா சினர்ஜி இல்லைங்கிற பட்சத்துல. ஸோ சினர்ஜி இல்லைன்னா ஒரு கம்பெனி கெயின் கிடைக்கும், ஒரு கம்பெனிக்கு லாஸ் வரும். ஸோ அதை இப்போ எக்ஸாம்பிள் பண்ணோம்னா இங்க வந்து இபிஎஸ் increases by 0.125, decreases by 0.1875. So in absence of synergies, both the parties cannot gain an advantage. One party must suffer a loss. ஸோ இப்போ என்னன்னா இங்க பாசிட்டிவ் 0.125, இங்க நெகட்டிவ் 0.1875. ஸோ இந்த இடத்துல போஸ்ட் மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா கெயின் ஆர் லாஸ் ஆன் கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்துல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க 3 lakhs நீ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்குவேன். இந்த இடத்துல வந்து போஸ்ட் மர்ஜர் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது, நல்லா நோட் பண்ணிக்கோ. இங்க வந்து ப்ரீ மர்ஜர் ஷேர்ஸ். இந்த ஸ்டெப் ஃபுல்லா வந்து உனக்கு ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கெயின் வருது, ஒரு இதுக்கு லாஸ் வந்துருச்சு. இது ஏன் போட்டோம் அப்படின்னா இங்க 1.25 இருக்கு. அப்ப இதே 1.25ல தானே டிக்ரீஸ் ஆகணும்னு கேட்டா கிடையாது. ஸோ அதோட நெட் எஃபெக்ட் உனக்கு இப்படிதான் இருக்கும். ஒரு இதுக்கு ஆக்சுவலா கெயின் இருக்கும், ஒரு இதுக்கு அதே அமௌண்ட்ல லாஸ் இருக்கும். So company 4 ABC is taking over XYZ. XYZ would receive 0.8 shares of ABC for each share held by them. So exchange ratio is 0.8:1. So merger is not expected to yield any economies of scale or operating synergy. So relevant data கொடுத்திருக்காங்க. For the combined entity after merger, you are required to calculate ஒன்றும் இல்லை, post merger EPS, post merger PE ratio, market value, number of shares, total market capitalization. இது ஒரு டிஃபரெண்டான பாயிண்ட். ஸோ also calculate the premium paid by ABC company to the shareholders of XYZ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பெருசாக இந்த இபிஎஸ் எல்லாம் நம்ம போட்டு கேட்கறதா, மார்க்கெட் வேல்யூ எம்பிஎஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பிரச்சனை இல்லை, டோட்டல் மார்க்கெட் கேபிடலேஷன் பிரச்சனை இல்லை, நமக்கு இந்த பி ரேஷியோ தான். ஸோ இந்த இடத்துல அவன் என்ன சொல்லிட்டான்னா யூஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். நீங்க கால்குலேட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அசப்ஷன் 1 உள்ள கொண்டு வந்துட்டு பி ரேஷியோ ஆஃப் அக்வைரர் ரிமைன்ஸ் டு பி கான்ஸ்டன்ட் அப்படியே ஜஸ்ட் 6.21 அப்படியே போடக்கூடாது. ஸோ கால்குலேட் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா யூ ஷுட் பி யூசிங் மெத்தட் 2 which is weighted average PE ratio. ஸோ அது ஒன்று தான் இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். நீ போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் எல்லாம் நீங்கள் போட்டுருவேன். ஸோ போஸ்ட் மர்ஜர் பி ரேஷியோ வந்து ப்ரீ மர்ஜர் பி ரேஷியோவை எழுதிக்கோ, பேட் எழுதிக்கோ, வெயிட் அசைன் பண்ணு, வெயிட்டட் ஆவரேஜ் பேட் கண்டுபிடி. அடுத்து அவ்வளோதான். இதெல்லாம் வந்து எப்பவும் போட்டே இருக்கிறதா. ஸோ ப்ரீமியம் பெய்டு ஃபார் ஷேர்ஸ் ஆஃப் XYZ. அப்போ ப்ரீமியம்னா ப்ரீமியம் பே பண்ணியிருக்கீங்க. அப்போ ப்ரீமியம் வந்து எப்படின்னா சம்திங், அதாவது ப்ரீமியம்னா ஜென்ரலாக ஃபேஸ் வேல்யூ விட எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது ப்ரீமியம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஃபேஸ் வேல்யூ வராது. நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேல ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸை விட போஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ல நீ எவ்வளவு அதிகமா கொடுக்குற. எக்ஸாம்பிள் ப்ரீ மெர்ஜர் எம்பிஎஸ் 20 ரூபானா போஸ்ட் மெர்ஜர் எம்பிஎஸ்ல 23 ரூபா நான் கொடுக்குறேன். அப்போ அந்த 3 ரூபா 328 பைசாவை தான் எனக்கு ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ்ல, அதாவது XYZ கிட்ட என்ன இருக்குன்னா XYZயோட ஷேரே தான் இருக்கும். அந்த ஒரு ஷேர் ஒர்த் ₹20. பட் போஸ்ட் மர்ஜர் என்ன ஆயிடுச்சுன்னா 0.8 ஷேர்ஸ் ஆஃப் ஏபிசி கம்பெனி இருக்கும். ஒன் ஷேர் ஆஃப் ஏபிசி இஸ் 29.6. தென் வாட் இஸ் 0.8 ஷேர்ஸ் ஆஃப் ஏபிசி இஸ் ஒர்த் அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கு 23.38. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா உனக்கு பர் ஷேருக்கு ₹3.328 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ டு XYZ 3 கோடி ஷேர். அப்போ 9.984 crores பிரீமியம். இது வந்து பர் ஷேர் பேசிஸ்ல கால்குலேட் பண்ணி கடைசியில் மல்டிப்ளை பண்றோம். If you want to calculate it as a whole, then you could take market capitalization as a base for calculating this premium paid. Pre-merger market cap வந்து ₹20 per share, 3 கோடி ஷேர் இருக்கு, 60 கோடி. பட் போஸ்ட் மார்க்கெட் கேப் என்னன்னா 29. பட் இந்த 3 கோடி ஷேர் ஆஃப் XYZ, அதுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா 0.8 ஷேர்ஸ் ஆஃப் ABC கொடுக்குறோம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உனக்கு ABCயோட ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைச்சிடும். when multiplied by with ABC shares market price, you'll get the post merger market cap. So if you reduce A and B, you will get the impact which is the premium paid. Premium refers to the excess amount paid over and above the pre-merger market value to the shareholders of the selling company. It can be found on per share basis or on a total basis. Question number 5. Reliable Industries Limited is considering a takeover of Sunflower Industries Limited. The particulars of two companies are given below. So earnings after tax
20 lakhs, 10 lakhs. Equity shares outstanding, 10 lakhs, 10 lakhs. EPS, P ratio, first என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the market value? ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம். இது ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட். Assume that management of RIL estimates that shareholders of SIL will accept an offer of 1 share of RIL for 4 shares held. இப்போ நமக்கு ரேஷியோ வந்து 1:4 அப்படிங்கிற ரேஷியோ வரும். If there are no synergic effects, what is the market value of post-merger Reliable Industries Limited? And what is the new price per share? So market value, எல்லா பக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். What's the new price per share? Are the shareholders of RIL better or worse off? So இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு இம்ப்ளிசிட்டா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க, இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதா இப்படி சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த இடத்துல நோ சினர்ஜிக் எஃபெக்ட்ஸ், இந்த இடத்துல வந்து டியூ டு சினர்ஜிக் எஃபெக்ட்ஸ் ஏர்னிங்ஸ் வில் இன்க்ரீஸ் பை 20%. இதெல்லாம் எல்லாத்துலயும் புது கான்செப்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ வாட் இஸ் த நியூ போஸ்ட் மெர்ஜர் EPS and post merger market price per share? ஸோ அதே மாதிரி will the shareholders be better off or worse off than before the merger? இந்த அப்ளிகேஷன்ல மார்க்கெட் வேல்யூ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வேல்யூ கேன் இம்ப்ளை போத் MPS அண்ட் மார்க்கெட் கேப். ஸோ நம்ம சேஃபர் சைடில் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுமே கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. கால்குலேட் பண்ணி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ல மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மார்க்கெட் கேப் கிடைச்சிரும். ஸோ அடுத்து இம்பாக்ட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் இஃப் கொஸ்டின் இஸ் சைலண்ட் தி நியூ மார்க்கெட் ப்ரைஸ். ஏன்னா கொஸ்டின் வந்து சொல்லல EPS வச்சு கால்குலேட் பண்ணுங்க, வேற ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் வச்சு இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ், அதான் நம்ம முன்னாடியே பார்த்து மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் தி சுப்ரீம், மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் தி பெஸ்ட் அப்படி இப்படின்னு பார்த்துருக்குமா. ஸோ அப்போ நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணி இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணணும். ப்ரீ மர்ஜர் EPS ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும். ஸோ இம்பாக்ட் அனாலிசிஸ்ங்கிற பட்சத்துலேயே நமக்கு வந்து ப்ரீ மர்ஜர் EPS கண்டுபிடிச்சா ஆகணும். ஸோ அங்கேயே கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் ப்ரீ மர்ஜர் EPS, அதாவது ப்ரீ மர்ஜர் MPS தான். அப்போ நம்ம EPS இன்டூ P ரேஷியோ போடுவோமா. ஸோ அப்படி இருக்க வருஷத்தில் 20, இது வந்து ₹5. ஸோ அப்போ ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேப்ல இந்த 20 இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அவங்களே 1:4 கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டர் நம்ம வந்து இந்த மாதிரி 0.5:1 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ போஸ்ட் மர்ஜர் MPS தான் போஸ்ட் மர்ஜர் EPS இன்டூ போஸ்ட் மர்ஜர் P ரேஷியோ. ஸோ போஸ்ட் மர்ஜர் EPSக்கு நம்ம கீழே எடுத்திருக்கோம் ப்ரீ மர்ஜர் PAT, ரிலையன்ஸ் ஆஃப் அதாவது ரிலையபிள் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சன்ஃப்ளவர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இடத்துல சினர்ஜி 0. ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து சினர்ஜி இல்லையா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து சினர்ஜி 0. ஸோ ஜென்ரலாக நம்ம EPS கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் போஸ்ட் மர்ஜர் EPS. ஸோ வென் இட் இஸ் மல்டிப்ளைட் பை போஸ்ட் மர்ஜர் PE ரேஷியோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அசம்ஷன் 1 யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது PE ரேஷியோ ஆஃப் அக்வயரர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அக்வயரர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் போஸ்ட் மர்ஜர் P ரேஷியோ நம்ம அதை தான் சொல்கிறோம், அக்வயரர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப், போஸ்ட் மர்ஜர் MPS இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அடுத்து இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது ஸோ இதில் நான் பர்ஃபெக்டாக போட்டிருப்பேன். ஸோ போஸ்ட் மர்ஜர் MPS. ஸோ போஸ்ட் மர்ஜர் ரிலையபிள் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு ஷேர் இஸ் ஒர்த் ₹24. பட் போஸ்ட் மர்ஜர் சன்ஃப்ளவர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கிட்ட சன்ஃப்ளவர் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட அசம்ஷன் வந்து இங்கேயும் ஒரு ஷேர் தான் இருக்கு, இங்கேயும் ஒரு ஷேர் தான் இருக்கு, ஓகேவா. பட் போஸ்ட் மர்ஜர் MPS வந்து ரிலையபிள் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு ஷேர் வந்து ₹24 அப்படின்னு சொல்லிட்டோம். வேற சன்ஃப்ளவர் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு ஷேர், சன்ஃப்ளவர் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு ஷேரே கிடையாது, 0.25 ஷேர்ஸ் ஆஃப் ரிலையபிள் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அப்படி இருக்க பட்சத்தில் 24 is the value of one share. What is the value of 0.25 share? So it is ₹6. அப்போ ப்ரீ மர்ஜர் MPS மைனஸ் பண்றோம், ரெண்டு நமக்கு வேல்யூஸ் கிடைச்சிடும். ஸோ பார்த்தா ரெண்டு பக்கமுமே வந்து பாசிட்டிவா இருக்கு, ரெண்டு பக்கமுமே கெயின் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் கெயின் இருந்து ஒரு பக்கம் லாஸ் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஸோ நீ போட்டுருக்க சொன்ன கரெக்ட். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பக்கமும் கெயின் இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயம் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். ஒன்று சினர்ஜி இருக்கணும், அப்படி இல்லைன்னா பூட் ஸ்ட்ராப்பிங் இருக்கணும். சினர்ஜி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு அவங்க சினர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பூட் ஸ்ட்ராப்பிங் இருக்கா? எஸ், ஹை PE லோ PE. ஸோ ஆப்வியஸ்லாம் அங்கே வந்து பூட் ஸ்ட்ராப்பிங் இருக்கு. அதனால தான் ரெண்டு பக்கமும் கெயின் வந்திருக்கு. நீங்க இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போடும்போது நல்லா நோட் பண்ணிக்கோ, ப்ரீ மர்ஜர் ஷேர்ஸா போடணும். இந்த மாதிரி நீ கெயின் ஆர் லாஸ் வரைக்கும் உனக்கு அந்த மாதிரி இருக்கு. நம்ம முன்னாடி இருக்க சம்லேயே பார்த்தோமே, கெயின் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ற அப்படிங்கிற வயசுல யூ ஹேவ் டு டேக் ப்ரீ மர்ஜர் ஷேர்ஸ். ஏன்னா முன்னாடி இவ்வளோ இருந்தது இப்போ இவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கா இருக்குமோ. அதான் டேக் ப்ரீ மர்ஜர் ஷேர்ஸ். அப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு 40 lakhs நீங்க 10 lakhs. ஸோ
ஸோ இங்கே என்ன எழுதிருக்குன்னா ஸோ அதுதான் rupees 24 is one share value, but as a SIL shareholder you don't have one share of RIL but only 0.25 share of RIL. So there is gain in both companies due to bootstrapping effect as MPS is affected by EPS and PE ratio. So இது குழப்பம் வேணா நான் என்னன்னு சொல்றேன். High PE company acquires low PE company. Assumption 1 is taken. ஸோ அடுத்து வந்து இதை ரெண்டு பக்கம் கெயின் வருது இல்லை, அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத ஒரு ரெக்கன்சைல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேபிடலைசேஷன் earnings into PE ratio which comes to 3 crores. அதே ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேப் வந்து RIL வந்து 20 lakhs ப்ராஃபிட் earn பண்றாங்க which is multiplied by ப்ரீ மர்ஜர் PE ratio of 10. SIL வந்து ப்ரீ மர்ஜர் earnings வந்து 10 lakhs இருக்குது which is multiplied by ப்ரீ மர்ஜர் PE ratio which is 5. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 2 crore 50 தான் வருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உனக்கு கெயின் இன் இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து ஒரு 50 lakhs வருது. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி கெயின் இன் மார்க்கெட் கேபிடலைசேஷன் 50 lakhs வருது. ஸோ ரெண்டும் நெட் ஆஃப் நெகட்டிவ். போஸ்ட் மர்ஜர் earnings ஆஃப் அதான் இங்க முதல்ல 10 lakhs ஃபைவ்ல மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா 10ல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இன்க்ரீஸ் இன் 5 instead of 5, so that's why market cap has increased. Post merger EPS can increase. அதான் உனக்கு இபிஎஸ்ங்கிற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா சினர்ஜி மட்டும்தான் இருக்கும். அதாவது சினர்ஜி இருந்தா மட்டும்தான் போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் மாறும். ஏன்னா நம்ம போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் ஃபார்முலா இருக்குல்ல, ப்ரீ மர்ஜர் இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்றோம், PAT by number of shares. அப்போ ப்ரீ மர்ஜர் பேட்னா அதாவது ப்ரீ மர்ஜர் இபிஎஸ்னா ப்ரீ மர்ஜர் பேட் பை ப்ரீ மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ்னா போஸ்ட் மர்ஜர் பேட் பை போஸ்ட் மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ நமக்கு மேல இருக்க அந்த பேட் மாறினா மட்டும்தான் ப்ரீ மர்ஜர் இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேல இருக்க நியூமரேட்டர் அதாவது பேட் ஆஃப் அக்வயரர் பிளஸ் டார்கெட் பிளஸ் சினர்ஜின்னு ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் வில் இன்க்ரீஸ். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எம்பிஎஸ்க்கு வந்து எப்பவுமே அங்க சினர்ஜி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவையில்லை. இட் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் டியூ டு பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட். புரியுதா? இது அதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இது ஒரே ஆப்ஷன் தான். சினர்ஜி இருந்தால் மட்டும்தான் இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் ப்ரைஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சினர்ஜி பெனிஃபிட்ஸ் இருந்தா என்ன எப்படி இருக்குன்னு பார்த்து. ஸோ இந்த இடத்துல வந்து சினர்ஜி 20% போடுறோம். ஸோ அந்த 20% வந்து இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண வேல்யூஸ் 20%. இது பேஸ் அசம்ஷன் அன்லஸ் anything specified. For example, RIL மட்டும் சினர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்க RIL 20% மட்டும் போட போதும். பட் when the question is silent, you have to take the sum value of pretty much a pair of acquirer and target. So அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் synergy unless given otherwise applied on both acquirer and acquiring profit. So impact analysis அதே தான். ஸோ இங்கே அதே மாதிரி தான். இங்க மேல வந்து ரெண்டு பக்கம் பாசிட்டிவ் வந்துச்சு. என்னன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா வெறும் பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது. பட் சினர்ஜி இல்லைன்னு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் இந்த இடத்துல சினர்ஜி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட். ஏன்னா ஹை பிஇ கம்பெனி அக்வயர்ட் லோ பிஇ கம்பெனி. ஸோ கெயின் என்ஜாய்டு பை போத் சினர்ஜி அண்ட் பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட். ஸோ ரெண்டு பக்கமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் RIL and SIL ஆர் பெட்டர் ஆஃப் போஸ்ட் மர்ஜர். அதுதான் நான் 15 rupeesக்கே செல் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து எல்லா ஷேரும் ஜஸ்ட் மார்க்கெட்லேயே செல் பண்ணிட்டு போயிடலாம். நான் இதுக்கு கஷ்டப்பட்டு மெர்ஜர் பண்ணணும், என் ஷேரை விற்கிறது தான் ஆப்ஜெக்டிவ்ங்கிற பட்சத்தில் நான் அப்படி வித்துட்டு போயிடலாம். ஸோ அதனாலதான் வந்து இங்க ஸோ லோவர் லிமிட் யூஸ்வலி பிரிஸ்கிரைப் பை த அக்வயர் அண்ட் இட் இஸ் ஃபேவரபிள் ஃபார் அக்வயர். ஏன்னா கம்மி விலையில ஒரு கம்பெனி வாங்கிடலாம். பட் அப்பர் லிமிட் தான் வந்து ஃபேவரபிள் ஃபார் தி டார்கெட். ஏன்னா வந்து கம்பெனி நல்ல டெக்னாலஜி இருக்க கம்பெனிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அதே 15க்கு வித்தா அவனுக்கு என்ன லாபம் இருக்கு. ஸோ he should calculate the actual intrinsic value will be usually based on கேஷ் ஃப்ளோ. ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ரைஸ்ங்கிறது எதனால வேணா அந்த மார்க்கெட் ப்ரைஸ் 15ங்கிறது வந்து ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ், ரைட்? பட் இன்ட்ரின்சிக் வேல்யூ டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் எனி அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஆக்சுவலாக உள்ள என்ன கேஷ் ஃப்ளோஸ் இருக்கு, உள்ள என்ன நடக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ வரும். அப்படி இருக்க பட்சத்தில் இட் இஸ் மோர் ரிலையபிள் இன் கம்பேர் டு மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக இங்கே தான் வரும். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நீ வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன், அதான் இங்கே நம்ம சொன்னோம்ல, வென் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ் இஸ் நாட் கிவன் அப்படிங்கிற பட்சத்தில் எம்பிஎஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னோமா. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் இங்கே வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கணுமா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரேஷியோ வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ் நீ கால்குலேட் பண்ற. ஸோ கால்குலேட் பண்ணா 0.375:1 அப்படிங்கிற ஒரு இது கிடைச்சிருது. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, in absence of information it is assumed in an efficient market intrinsic value is equal to current market price. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் குழப்பிக்க தேவையில்லை. இன்ட்ரின்சிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க, நீ அதை வச்சு கால்குலேட் பண்ணா யூ வில் கெட் அப்பர் லிமிட். ஸோ இது ரெண்டை வச்சு நம்ம மேல இருக்க இந்த பாயிண்ட் A and B நமக்கு நிறைய ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் கிடைச்சல, அதெல்லாம் ஒரு டைம் ஸ்டடி பண்ணி எந்த அப்பர் லிமிட்ல whether the deal will get closed nearer based on the upper limit or lower limit ன்னு கேட்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து சொன்னா lowest value to be paid by the acquirer would be current market price, but as a target you will require some premium to sell the shares. If not, you can simply sell all the shares in the market itself. அதர் ரேஷியோஸ் அதாவது ரெஃபரன்ஸ் நோட் நம்ம எம்பிஎஸ் மட்டும் எடுத்துருக்கோம், வேற அதர் ரேஷியோ எடுத்துக்கலாம். However, ICA has taken market price and IBPS as base.
On financial parameters in part 1 and 2, acquirer is stronger than B. அதாவது எப்படி இருக்குன்னா higher P ratio இருக்கும், higher EPS இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் the stronger company will hold the merger towards its side. ஓகேவா? Hence the exchange ratio is likely to close on the lower limit. ஏன் lower limit சொன்னோம்னா acquirerக்கு lower limit தான் prescriber இருக்கும், கம்மி விலைக்கு அதை வாங்கணும். Base assumption என்ன, company with higher growth commands more premium. ஸோ ஜென்ரலாக இங்கே ப்ரீமியம்னு சொல்றது, அதாவது ஏன் அங்கே ப்ரீமியம்னு ஒரு வார்த்தை சொன்னா, எக்ஸாம்பிள் நம்ம ஏன் சொன்னோம்னா டீல் வந்து க்ளோசர் டு லோவர் லிமிட்னு சொன்னோம். ஏன்னா பிகாஸ் த growth ஆஃப் பி லிமிடெட் இஸ் சோ லோ. இப்போ எக்ஸாம்பிள் இதுவே வந்து இங்கே 14% இருந்துச்சுன்னா பி லிமிடெட் வந்து அதே 15 ரூபாய்க்கு அக்செப்டே பண்ண மாட்டான். தோ வந்து ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ்ல இது ஸ்ட்ராங்கா இருந்தாலும், ஹை பி ரேஷியோ ஹை இபிஎஸ்ஸா இருந்தாலும் த டீல் வில் நெவர் கெட் டன் பேஸ்ட் ஆன் த லோவர் லிமிட். ஏன்னா பி லிமிடெட் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு பொட்டன்ஷியல் growth நிறைய இருக்கு, நீ எப்படி அதே கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வாங்க, கண்டிப்பா ப்ரீமியம் கொடுத்தா வாங்கணும். He will hold the deal before it's getting executed. So அதுதான் இந்த question. The question number 7. Question number 7. T Limited and E Limited are in the same industry. The former, that is T Limited, is in the negotiation of acquisition of the later. Important information about the two companies as per their latest financial statements are given below. Number of equity shares outstanding, face value கொடுத்துட்டாங்க, debt, so 10% debentures, இது வந்து amount lakhs கொடுத்துருக்காங்க. Institutional loan வந்து E Limited இருக்கு, T Limited கிட்ட debt மட்டும் இருக்கு. So earnings before interest, depreciation, tax, EBITDA, ஓகேவா, அது ரெண்டு கொடுத்துருக்காங்க. Market price per share கொடுத்துட்டாங்க. T Limited plans to offer a price for E Limited. The business as a whole, which will be 7. So T Limited plans to offer a price, business as a whole. So business as a whole அப்படின்னா total business ஒரு amount கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க, which will be 7 times the EBITDA reduced by outstanding debt to be discharged by own share. So இதுல இருந்தே உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியும் இந்த கொஸ்டின் எப்படி கொண்டு போவாங்க. The consideration வரும்ல, purchase consideration எப்படி கரெக்ட், 7 into EBITDA minus debt divided by 220. That will give number of shares which will be issued by T Limited for E Limited. But E Limited is planning to seek one share in T Limited for every 2 shares held in E Limited. அதுல இருந்து என்ன உங்களுக்கு இன்ஃபர் பண்ண முடியுது அப்படின்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோல எனக்கு மார்க்கெட் பிரைஸ் பேஸ் பண்ணி ஷேர் இஷ்யூ பண்ணி கொடுத்துடு அப்படின்னு E Limited எக்ஸ்பெக்ட் பண்றாங்க from T Limited. அடுத்து டாக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. Calculate and show under both alternatives, T Limited's offer and E Limited's plan. First net consideration payable. So இதுலயே நமக்கு தெரிஞ்சிருக்கு, into 7 minus debt divided by shares. இங்க வந்து ரேஷியோ படி 40 into 220 போட்டா நமக்கு இது கிடைச்சிடும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஸோ இது கால்குலேட் பண்ணாலே இது கால்குலேட் பண்ண மாதிரி. இபிஎஸ் ஆஃப் டி லிமிடெட் ஆஃப்டர் அக்விசிஷன் இதுவும் போடலாம். எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் பிரைஸ் பிரச்சனை இல்லை, பி ரேஷியோ கால்குலேஷன் போடலாம். அப்படி இல்லைன்னா பார்ப்போம். ஸோ ஸ்டேட் briefly advantages to T Limited from the acquisition. Calculations except the EPS may be rounded off to 2 decimals in lakhs அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஜெனரல் பாயிண்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா depreciation should be first reduced. Depreciation should be first depreciated போட்டிருக்கேன். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தியா, ரெடியூஸ். ஸோ depreciation should be first reduced from EBITDA. நீ திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா P&L எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கிராஸ் ப்ராஃபிட் இருக்கும். டெப்ரிசியேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரெஸ்டே வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ராஃபிட்டே வரும். அதாவது அந்த ப்ராஃபிட்ல தான் நம்ம டேக்ஸ் போடுற மாதிரி இருக்கும், கரெக்டா? அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வரும். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்ல போனா P&L கடைசியாக கொடுக்குற எஃபெக்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துட்டு போயிட்டு தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணி பேட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனி earnings before interest payments belong to debt and equity holders. அதுதான் இப்போ டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த அது வந்து டெட் ஹோல்டர்ஸுக்கான டோட்டலா, டெட் ஹோல்டர்ஸ்க்கும் அதில் பங்கு இருக்கு, எக்விட்டி ஹோல்டர்ஸ்க்கும் அதில் பங்கு இருக்கு. அதுல இருந்து டெட்டை தனியாக கட் பண்ணி விட்டேன் அப்படிங்கிறதுல நம்ம ஃபைனலாக எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் பர்டைனிங்கான ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஸோ அதாவது சேல்ஸ், ஜிபி, எபிட்டா எல்லாமே வந்து சிமிலர் டு கால்குலேஷன் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் ஃபர்ம். ஸோ டீஸ் ஆஃபர் என்னன்னா, நான் எபிட்டாவில் 7 times கொடுத்துட்றேன் ஆஃப்டர் ரெடியூசிங் த அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட். ஸோ இப்போ எபிட்டா இன்டூ 7 times தான் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கிடைச்சிடும். அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட்டை மைனஸ் பண்ணா அவனுக்கு வேல்யூ ஆஃப் எக்விட்டி கிடைச்சிடும். இதான் நெட் கன்சிடரேஷன் பேயபிள் பை டி லிமிடெட் ஃபார் அக்வைரிங் இ லிமிடெட். ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் டி ஷேர் இஸ் ₹220. அப்போ எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணணும்? இப்போ நம்ம இதுலேயே ரெண்டு இதுவுமே கண்டுபிடிச்சிடலாம், பாயிண்ட் ஏ அண்ட் பி ரெண்டுமே கண்டுபிடிச்சிடலாம்.
அடுத்து இ என்ன கேட்கறாங்க, எனக்கு வந்து 1:2 ரேஷியோல கொடுத்துரு அப்படிங்க. 1 ஷேர் இன் டி லிமிடெட் ஃபார் எவ்ரி 2 ஷேர்ஸ் ஹெல்ட் இன் இ லிமிடெட். இப்போ டோட்டலா 3 lakhs வரும். issued at current market price. அப்போ 660 தான் வந்து அந்த கன்சிடரேஷன் பேபிள் ஆஸ் பர் இஸ் ஆஸ். ஸோ சமயம் எழுதிட்டு அடுத்து நம்ம என்ன கேட்கறாங்கன்னா போஸ்ட் இபிஎஸ் ஆஃப் டி லிமிடெட், தட் இஸ் கம்பைன் என்டிட்டியோட போஸ்ட் இபிஎஸ் கேட்கறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு ப்ரீ பேட் ஆஃப் அக்வைரர், ப்ரீ பேட் ஆஃப் அக்வைரி பிளஸ் சினர்ஜி இஃப் எனி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட், அதாவது ப்ரீ ஷேர்ஸ் இன் அக்வைரர் அண்ட் 4 ஷேர்ஸ், அதாவது ப்ரீ ஷேர்ஸ் இன் அக்வைரி இன்டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இல்ல, டேரக்ட் நம்ம கிட்ட ஷேர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பேட் வேணுமா, அப்போ நமக்கு இருக்கிறது எபிட் பேட், தட் இஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டெப்ரிசியேஷன் டேக்ஸ். அப்போ அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணு. ஒரு இதுல டெபென்ச்சர்ஸ் இருக்கு, ஒரு இதுல இல்ல, ஒரு இதுல இன்ஸ்டிடியூஷன் லோன் இல்ல, இன்னொரு இதுல இருக்கு. ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் உனக்கு இபிடி கிடைச்சிடும். அப்போ அதுல இருந்து டாக்ஸ் மைனஸ் பண்ணா உனக்கு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் கிடைச்சிடும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதுல இருந்து மைனஸ் பண்ண அப்படிங்கிறதுல ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ் ஆஃப் போத் த கோர்ஸ் எனக்கு கிடைச்சிடும். போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ் வந்து ரெண்டுக்கும் செப்பரேட்டா கால்குலேட் பண்ணணும். பர்டிகுலரா எதுனாலன்னு கேட்டா இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 2.59 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்றது ரெடியா இருக்கான், அதாவது டி லிமிட்டோட ஆஃபர்ல. பட் டி லிமிடெட் என்ன கேட்கறாங்க, 3 lakh ஷேர்ஸ் வேணும்னு கேட்கறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த டினாமினேட்டர் மட்டும் ஒரு சேஞ்ச் இருக்கும். calculation of post merger EPS. ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கிட்ட ஒன்றும் சொல்லல. ஸோ அசம்ஷன் இஸ் பி ரேஷியோ ஆஃப் அக்வைரர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ போஸ்ட் மர்ஜர் பி ரேஷியோவும் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரீ மர்ஜர் பி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் மர்ஜர் பி ரேஷியோவா கரெக்டா. அப்போ ப்ரீ மர்ஜர் ரேஷியோ நம்ம இது இல்லை. அப்போ அதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணா நமக்கு 11 times வருது. அப்போ போஸ்ட் மார்க்கெட் பிரைஸ், போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் பிரைஸ் என்னன்னா போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் இன்டு போஸ்ட் மர்ஜர் பி ரேஷியோ. அப்போ போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் ஆஸ் பர் டீஸ் ஆஃபர் இன்டு போஸ்ட் மர்ஜர் பி ரேஷியோ, அதே மாதிரி இயோட ஆஸ்க். So the great impact on let's that is gain graph. So since C and D are in the same industry, this seems to be a horizontal merger and he can obtain benefits like reduction in compensation, increase in market share, better control over pricing. The CEO of a company thinks that shareholders always look for EPS, therefore he considers maximization of EPS as his company's objective. இந்த பாயிண்ட் எது கொடுத்துருக்காங்கன்னு கீழே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். His company's current net profits கொடுத்துருக்காங்க, PE ratio கொடுத்துருக்காங்க. He wants to buy another firm which has current net profit and PE multiple கொடுத்துருக்காங்க. What is the maximum exchange ratio which the CEO should offer so that he could EPS at the current level, given that current market price of both acquirer and target is respectively in போட்டு ரெண்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது paragraph 1 வச்சுக்கலாம். Paragraph 2 என்னன்னா, if the CEO borrows funds at 15% and buys out the target company by paying cash, how much cash should he offer to maintain his EPS? Assume that tax rate is to be 30%. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம முன்னாடி பார்ப்போம்ல, எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வந்து எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும்னு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் we have to use market price because it is the supreme measure of maximizing shareholders wealth. பட் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, always looks for EPS and he maximizes the EPS and it is his objective. அந்த மாதிரி EPS ஸ்ட்ரெஸ், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா EPS at current level. ஸோ இபிஎஸ் ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி இங்க நிறைய விஷயம் கொடுத்தனால எம்பிஎஸ் காட்டிலும் இவங்களுக்கு இபிஎஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ தி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ மஸ்ட் பி இபிஎஸ். ஓகேவா? ஜெனரல் கேஸ் கம்பெனி லுக்ஸ் டு இன்க்ரீஸ் ஷேர் ஹோல்டர் வெல்த். பேஸ் அசம்ஷன் இஸ் எனி ஆக்டிவிட்டி விச் இன்க்ரீசஸ் த மார்க்கெட் பிரைஸ் வுட் இன்க்ரீஸ் த ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த். புரியுதா? அது ஒரு ஷேர் 100 ரூபாய்க்கு வாங்குற, இந்த அதோட மார்க்கெட் பிரைஸ், அதாவது இபிஎஸ் விடவுமே மார்க்கெட் பிரைஸ் 200 ரூபாய் நான் மட்டும்தான் உனக்கு அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். உனக்கு ஒரு ஓகே நம்ம போட்ட இது வந்து ஒரு பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கும் வரும். இதே இபிஎஸ் வந்து 4 rupees வந்து 5 rupees மாறினா உனக்கு ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ ஜென்ரலா அதுதான் அசம்ஷன், மார்க்கெட் பிரைஸ் அசம்ஷன். பட் இங்க சொல்லிட்டாங்க. ஸோ இங்க என்னன்னா, எனி ஆக்டிவிட்டி விச் இன்க்ரீசஸ் த இபிஎஸ் வுட் பி அப்ரிஷியேட்டட். ஸோ தேர்ஃபோர் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஷுட் பி பேஸ்ட் ஆன் இபிஎஸ். ஸோ இபிஎஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் இபிஎஸ் கால்குலேட் பண்ணோமா, நம்ம ஜென்ரல் ஃபார்முலா ஏர்னிங்ஸ் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டேட்டா நாட் அவைலபிள். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா என்னன்னா, EPS is equal to MPS. ஏன்னா நமக்கு மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, PE ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ EPS is equal to MPS by PE ரேஷியோ. அப்போ EPS அப்படி கால்குலேட் பண்ணா அக்வைரருக்கும் மார்க்கெட் பிரைஸ் அண்ட் PE ரேஷியோ இருக்கு, டார்கெட்டுக்கும் மார்க்கெட் பிரைஸ் அண்ட் PE ரேஷியோ இருக்கு. ரெண்டையும் கால்குலேட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ சின்ஸ் இட் இஸ் ஃபேவரபிள் ஃபேக்டர், டார்கெட் மேல வரும். இப்போ போட்டு பார்த்தோம்னா 2.625:1 அப்படின்னு வரும். ஸோ இதை வெரிஃபை பண்றதுக்காக இது என்னன்னா, ப்ரீ பேட் ஆஃப் அக்வைரர், ப்ரீ பேட் ஆஃப் டார்கெட், ப்ரீ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் அக்வைரர், ப்ரீ ஷேர்ஸ் ஆஃப் அக்வைரி இன்டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கடைசியில் என்ன, அதாவது அவன் மேலே சொல்லிட்டானே எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஸோ தட் ஹி குட் கீப் த இபிஎஸ் அட் கரண்ட் லெவல் அப்படின்ட்டு. ஸோ 4லயே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது வந்து கரெக்ட் அப்படிங்கிறது ஒரு வெரிஃபிகேஷன். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இங்கே தான் சொல்லிட்டாங்களே,
ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டோம். பட் இங்கே என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த சிஇஓ வந்து ஆக்சுவலாக இங்கே தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற, இவ்வளோ நேரம் நீ பார்த்த எல்லாமே ஷேர் ஸ்வாப் அப்படின்னு சொல்றது. நீ அவனோட கம்பெனி ஷேர் வாங்கிட்டு அவனுக்கு பதிலாக உன் கம்பெனி ஷேரை கொடுக்கறனால அது ஷேர் ஸ்வாப். இங்கே தான் ஃபர்ஸ்ட் கேஷ் செட்டில்மெண்ட்டை பற்றியே பார்க்குற. ஸோ கேஷ் செட்டில்மெண்ட்ல இங்கே என்ன பண்ணுறான்னா, அந்த சிஇஓ போய் டெப்ட் பாரோ பண்ணிடுறான். டெப்ட் பாரோ பண்ணிட்டு அந்த டார்கெட் கம்பெனியை வந்து கேஷ் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ ஹவு மச் கேஷ் ஷுட் ஹி ஆஃபர் டு மெயின்டைன் ஹிஸ் இபிஎஸ்? ஸோ இபிஎஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இபிஎஸ் மெயின்டைன் பண்ணணும், கண்டிப்பாக பேட் மெயின்டைன் பண்ணணும். கரெக்டா? பேட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை தான் இங்கேருந்து என்ன சொல்ல வரோன்னா, இபிஎஸ் நம்ம அது ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு இபிஎஸ் வந்து 4லேயே மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பேட் வந்து ஸோ அதே மாதிரி மெயின்டைன் ஆகணும். அதாவது இபிஎஸ் 4ல் மெயின்டைன் ஆகணும். இப்போ இபிஎஸோட ஃபார்முலா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஏர்னிங்ஸ் நமக்கு வந்து 80 தானே ஏர்னிங்ஸு, நம்ம ஷேர்ஸு 80 தான் நம்ம ஷேர். ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும். ஸோ இது போஸ்ட் மர்ஜர் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிச்சுவேஷன் சொல்லிடுறேன். நீ இந்த கொஸ்டினுக்கு வந்து சிச்சுவேஷன் வந்து ஆக்சுவலாக இங்கே நீ பாரோயிங்ஸ்னு ஒரு விஷயம் போட்டீங்கன்னா அங்கே என்ன நடந்துருச்சுன்னு அர்த்தம், அங்கே அக்விசிஷன் நடந்துருச்சுன்னு அர்த்தம். பிகாஸ் பாரோயிங்ஸை வாங்கி தான் நம்ம அக்வயர் பண்ணுறோம். அப்போ பாரோயிங்ஸ் வந்து மேலே என்ட்ரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அக்விசிஷன் ஹேட் ஆல்ரெடி ஹேப்பன்டுன்னு அர்த்தம். புரியுதா? அக்விசிஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்ன பண்ணுவோம்னா, இபிஎஸ் கால்குலேட் பண்ணுறது பழக்க தோஷத்தில் ப்ரீமெர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டார்கெட் பிளஸ் ப்ரீமெர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் சாரி இங்கே அக்வயரர், அதுக்கப்புறம் டார்கெட் இன்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு போட்டுருவேன். பட் இங்கே நல்லா நோட் பண்ணணும், இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவே வராது. பிகாஸ் இங்கே ஷேர் ஸ்வாப் கிடையாது, இட் இஸ் கேஷ் பேமெண்ட். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோ, இங்கே வந்து அக்வயரோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும்தான் போடணும். அப்போ ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ல மெயின்டைன் ஆகணும். அது என்னன்னு பார்த்தா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேவா? பட் நம்ம கிட்ட ஏன்னா சிம்பிளா சொல்லணும்னா டாக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்கனால இங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம அதாவது இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - E அது போடணும்னு அர்த்தம். ஸோ நல்லா இங்க தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. 15% பாரோயிங்ஸ் எடுக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்டுக்கு என்ன அர்த்தம்? நெட் ப்ராஃபிட் ஜென்ரலா எந்த கொஸ்டின் இல்லை, அதாவது எந்த மென்ஷனும் பண்ணாமல் கொடுத்துட்டா இட் இஸ் யூஸ்வலி ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ அப்போ 80 lakhs வந்து ஆஃப்டர் டேக்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணணும், நம்ம இருக்க சிச்சுவேஷன் வந்து போஸ்ட் மர்ஜர் சிச்சுவேஷன். இந்த இடத்துல வந்து உனக்கு ஷேர் ஸ்வாப் தான் இல்லை, பட் அவனும் டார்கெட்டோட ஏர்னிங்ஸும் உன்னோடது கூட கம்பைன் ஆயிடும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மறக்கக்கூடாது, அதை கண்டிப்பாக ஆட் பண்ணணும், இதை கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நீ வந்து பாரோவிங்ஸ் வாங்குறதுனால உனக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் உனக்கு டேக்ஸ் சேவிங்ஸ் கிடைக்கும். அதுதான் 0.15 இன்டூ லோன் அமௌண்ட். கரெக்டாக நம்ம லோன் அமௌண்ட் தான் கால்குலேட் பண்ணோம், அதுக்கு டேக்ஸ் சேவிங்ஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் உனக்கு 150 lakhs அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம ஏன் மேலே டார்கெட்டோட ஏர்னிங்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, என்னன்னா ஃபர்ஸ்ட் அவன் பாரோவிங்ஸ் வாங்கிட்டான். புரியுதா? இந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அவன் பாரோவிங்ஸ் வாங்கிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே அக்விசிஷன் நடந்துருச்சுன்னு அர்த்தம். அக்விசிஷன்ஸ் நடந்துருச்சுன்னா டார்கெட்டோட ஏர்னிங்ஸும் உன்னோட ஏர்னிங்ஸும் மெர்ஜ் ஆயிரும். சின்ஸ் இட் இஸ் நாட் அ ஷேர் ஸ்வாப், இங்க வந்து ஒன்லி அக்வயரோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும்தான் இருக்கும், டார்கெட் இருக்காது. பி கேர்ஃபுல் வித் இட். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். மார்க்கெட் கேப் ஓகே, இங்க வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் டிவைடட் பை இபிஎஸ்ன்னு போட்டோமா, ஆக்சுவலாக ஏர்னிங்ஸ் டிவைடட் டோட்டல் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை இபிஎஸ் அப்படி போட்டிருப்போம். அது இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் எப்படி மார்க்கெட் கேப் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏர்னிங்ஸ் இன்டூ பி ரேஷியோ. நம்ம கிட்ட பி ரேஷியோ இருக்கு, ஏர்னிங்ஸ் இருக்கு, அப்போ மார்க்கெட் கேப் கால்குலேட் பண்ணலாம். டிவைடட் பை கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வில் கெட் இபிஎஸ். ஓகேவா? இஃப் இபிஎஸ் லிமிடேஷன் நாட் பிரசன்ட்னா கேஷ் பெய்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். இங்க எதுக்கு சொன்னானுங்க? எனக்கு தெரியல அது எதுக்கு சொன்னோன்னு. ஸோ பர்டிகுலரா இந்த இது இருக்கு பாத்தியா, இந்த 150 lakhs, it is a capital expenditure, it will never go to P&L, only the expense, that is the interest on tax will go into P&L. மைண்ட்ல வச்சுக்கோ. We Limited is a highly successful company and wishes to expand by acquiring other firms. It is expected high growth in earnings is reflected in its P ratio of 17. Board of Directors has been advised that if it were to take over firms with lower P ratio than its own using a share to share exchange, then it could increase reported EPS. So just வந்து இது இந்த கொஸ்டினுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். பிகாஸ் ஹை பி கம்பெனி லோ பி கம்பெனியை அக்வயர் பண்ணது அப்படிங்கிற பட்சத்தில் பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கும். பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் வில் ஒன்லி இன்க்ரீஸ் மார்க்கெட் பிரைஸ் ஃபார் அன் இன்க்ரீஸ் இன் பிரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஸோ மார்க்கெட் பிரைஸ் கேன் ஆல்சோ பி இன்க்ரீஸ்ட் இஃப் த ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது இபிஎஸ் இன்க்ரீசஸ். புரியுதா? பட் இபிஎஸ் எப்போ எம்பிஎஸ் வந்து ரெண்டு விதத்தில் சினர்ஜினாலையும் இன்க்ரீஸ் ஆகும், பூட் ஸ்ட்ராப்பிங்னாலையும் இன்க்ரீஸ் ஆகும். பட் சாரி நான் வளரிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எம்பிஎஸ் வந்து பூட் ஸ்ட்ராப்பிங்னாலையும் இன்க்ரீஸ் ஆகும், சினர்ஜினாலையும் இன்க்ரீஸ் ஆகும். வேற இபிஎஸ் வந்து ஒன்லி இஃப் தேர் இஸ் சினர்ஜி அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ ஒரு சி லிமிடெட்னு ஒரு கம்பெனி கண்ணில் படுது, அதோட பி ரேஷியோ 10, 1 lakh ஷேர்ஸ் வந்து இன் இஷ்யூல இருக்கு, அதோட கரண்ட் ஷேர் பிரைஸ் 15. பி லிமிடெடுக்கு 5 lakh ஷேர்ஸ் இருக்கு, கரண்ட் ஷேர் பிரைஸ் 12. ஸோ அவன் என்ன கேட்கறான்னா இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க, இபிஎஸ்க்கு எங்களுக்கு இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க. இஃப் இட் அக்வயர்ஸ் த ஹோல் ஆஃப் சி லிமிடெட் பை இஷ்யூவிங் ஷேர்ஸ் அட் இட்ஸ் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ₹12, assume the price of B limited remains constant. ஸோ அப்போ நமக்கு இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணணும். கரெக்டா? இம்பாக்ட் அனாலிசிஸ் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தனே இது எழுதிடணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் அண்ட் ப்ரீ மர்ஜர் இபிஎஸ் வேணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீ மர்ஜர் இபிஎஸ் கால்குலேட் பண்ணிடுவோமா? ஸோ ப்ரீ மர்ஜர் இபிஎஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இங்கே என்னென்ன டேட்டா இருக்கு? ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ இருக்கு, அதாவது டோட்டல் ஏர்னிங்ஸ் இல்லை, சரியா? பட் நம்ம கிட்ட வந்து ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோவும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எம்பிஎஸ் பை பிஇ ரேஷியோ அப்படிங்கிற ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு இபிஎஸ் கிடைச்சிடும். இதுலேயே ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் கேப் டிவைடட் பை பிஇ ரேஷியோ வில் கிவ் அஸ் டோட்டல் ஏர்னிங்ஸ். அதை வந்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டிங்கன்னா அதுலேயும் உனக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ சிம்பிள் வந்து இந்த மெத்தட் தான். அப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னா உனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு, அதாவது தட் இஸ் ப்ரீ மர்ஜர் இபிஎஸ் கிடைச்சிருச்சு. அப்போ ப்ரீ மர்ஜர் இபிஎஸ் டன். அப்போ போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் வேணும். அப்போ போஸ்ட் மர்ஜர் இபிஎஸோட ஃபார்முலா எழுது. ப்ரீ மர்ஜர் பேட் ஆஃப் அக்வைரர் பிளஸ் டார்கெட் plus number of shares of acquirer and number of shares of target into exchange ratio. அப்போ உங்ககிட்ட ப்ரீ மர்ஜர் பேட் இருக்கா? பேட் இல்லை, அப்போ அதை கால்குலேட் பண்ணு. ஸோ இபிஎஸ் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வில் கிவ் யூ ப்ரீ மர்ஜர் பேட். நான் சொன்ன ஃபார்முலா போட்டோம், எனக்கு ஃபர்ஸ்டே அந்த வேல்யூ கிடைச்சிருக்கும், டோட்டல் ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ண அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கு ப்ரீ மர்ஜர் பேட் ரெண்டுக்கும் கிடைச்சிரும், ரெண்டையும் ஃபில் பண்ணு. அடுத்து கீழே வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் பி லிமிடெட் உங்ககிட்ட ஆல்ரெடி அவைலபிள். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் சி லிமிடெட் ப்ரீ மர்ஜர் அவைலபிள். பட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வந்து மிஸ் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோக்கு நமக்கு இங்கே ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவும் சொல்லலை. ஸோ பெஸ்ட் மெத்தட் என்னவா இருக்குன்னா மார்க்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இன்னொரு அங்கே ஹிண்ட் என்னன்னா சி லிமிடெட் இஸ் அக்வயர்ட் பை இஷ்யூவிங் ஷேர்ஸ் அட் ₹12 which is மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ பெட்டர் வந்து நீ மார்க்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணி ரேஷியோ எடுக்கிறதா நல்லது. அப்போ உனக்கு இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவும் கிடைச்சிச்சு, தூக்கிட்டு வந்து இங்கே ஃபில் பண்ணு. அப்போ யூ வில் கெட் போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ். போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் அண்ட் ப்ரீ மர்ஜர் இபிஎஸ் கம்பேர் பண்ணா யூ வில் கெட் அக்ரீஷன் ஆர் டைல்யூஷன் அனாலிசிஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அவன் என்ன சொல்லிட்டான்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் சி லிமிடெடுக்கு பி லிமிட்டோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ல ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 lakh ஷேர்ஸ் இருக்கு, கரண்ட் வேல்யூ வந்து 15. அப்போ 15 lakh தான் வேல்யூ ஆஃப் எக்விட்டி ஆஃப் தி சி லிமிடெட். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா பி லிமிட்டோட ஷேர் பிரைஸ்ல நான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். அப்போ ₹12 வில் பி தி இஷ்யூ பிரைஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் பி லிமிடெட் டு பி இஷ்யூட் வந்து 125. அப்படி இல்லைன்னா நீ இந்த ரேஷியோ போடலாம், 1 lakh ஷேர்ஸ் இன்டூ 15 டிவைடட் பை 12 போடலாம். தட்ஸ் இட். Question number 6. Following are the financial statements of A Limited and B Limited for current financial year. So both firms operate in the same industry. Total current assets, total fixed assets, so total assets, equity share capital, retained earnings, long-term debt, total current liabilities. So we are given the income statement, which comprises of net sales, COGS, GP, operating expense, interest, EBT, EAT, number of equity shares, dividend payment ratio, market price per share, which is current market price. As it is given, it is current financial year. So assume the two firms are in the process of negotiating a merger through exchange of equity shares, which is share swap. You have been asked to assist in establishing equitable exchange terms and are required to. So in the இடத்துல decompose the share prices of both firms into EPS and PE and also segregate their EPS figures into return on equity and book value or intrinsic value per share components. ஸோ இந்த டீகம்போஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஸ்பிளிட் பண்ணி காட்டுங்க. எப்படின்னா நம்ம ஜென்ரல் என்ன பண்ணுவோம்னா இபிஎஸ் இன்டூ பிஇன்னு போட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். பட் இங்கே எப்படி கேட்குறாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துறாங்க, எனக்கு இபிஎஸும் பிஇ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கண்டுபிடிச்ச இபிஎஸ், ஸோ இங்கே எப்படி எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இபிஎஸ் இன்டூ பிஇன்னு ஸ்பிளிட் பண்ணி காமிச்சோம், அதே மாதிரி இபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ROE இன்டூ புக் வேல்யூ ஆர் இன்ட்ரென்சிக் வேல்யூ பர் ஷேர்னு பிரிச்சு காட்டணும். அடுத்து ஃபியூச்சர் இபிஎஸ் growth rates ஃபார் ஈச் firm. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெக்டட் ஆப்ரேட்டிங் சினர்ஜிஸ் intrinsic value of B's equity share would be ₹20 per share அப்படின்னு சொல்றாங்க on acquisition dateலயே. We are required to develop a range of justifiable equity share exchange ratio calculate பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு டிஃபரெண்ட்னா we have to develop a range. ஸோ ரேஞ்சுனா கண்டிப்பா ஒரு ஹை வேல்யூ ஒரு லோவர் வேல்யூ கண்டிப்பா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் கான்செப்ட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் அதுவும் பர்டிகுலர் என்ன பேஸ்ட் ஆன் த அனாலிசிஸ் ஆன் பார்ட் 1 and 2 மேலே வந்து என்னென்ன கால்குலேட் பண்ணிருப்போம், இபிஎஸ் பிஇ ரேஷியோ எல்லாமே கால்குலேட் பண்ணிடுவோமா, ROE புக் வேல்யூ எல்லாமே மேலே கால்குலேட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து growth ரேட்டும் கால்குலேட் பண்ணிடுவோம். Would you expect the negotiated terms to be closer to the upper or lower exchange ratio limits? ஸோ இதில் நான் இங்கேயே உனக்கு இருக்கும், இது இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கால்குலேட் பண்ணு. உனக்கு நம்ம கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ்லாம்
A and B ல நம்ம கால்குலேட் பண்ணுவோம். EPS, PE, ROE, இன்ட்ரின்சிக் வேல்யூ பர் ஷேர், EPS எல்லாமே வந்து மேல இருக்கிற வச்சு கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ we are in possession of the fundamental factors. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸை வச்சுட்டு நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்களோட கமெண்ட் என்ன, வெதர் த டேர்ம்ஸ் வில் பி completed or concluded on the closer limit or the upper limit. புரியுதா? சாரி, closer to the upper or lower exchange ratio limits. அப்புறம் வைன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க அப்பர் யார் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அக்வயரி, அதாவது டார்கெட் கம்பெனி வந்து அப்பர் லிமிட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வேறஸ் அக்வயரர் யூஸ்வலாக என்னன்னா அடிமட்ட விலைக்கு தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ தே வுட் ப்ரிஃபர் லோவர் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. அதுக்கான கான்செப்ட்ஸ் அந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் போட்டிருப்பேன். ஸோ அடுத்து என்னன்னா போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ அவங்களே ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இபிஎஸோட அக்ரிஷன் ஆர் டைல்யூஷன், ஸோ இம்பாக்ட் ஆன் இபிஎஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி பேஸ்ட் ஆன் 4:1 எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ, ப்ரீ மர்ஜர் பிஇ ரேஷியோ வில் கண்டினியூ ஆஃப்டர். ஸோ இங்க என்னன்னா அக்வயரர்ஸ் பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நமக்கு அக்ரிஷன் ஆர் டைல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டீகம்போஸ் ஷேர் பிரைஸ் இன்டூ இபிஎஸ் அண்ட் பிஇ காம்பனன்ட்ஸ். அப்போ நமக்கு இபிஎஸும் பிஇயும் தேவைப்படுது. இபிஎஸ் அண்ட் பிஇ தேவைப்படுது. ஸோ இபிஎஸோட ஃபார்முலா பேட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ரெண்டுமே நமக்கு வந்து கொஸ்டின்லேயே இருக்கு. ஸோ அது பெரிய பிரச்சனை இல்லை. பிஇ மார்க்கெட் பிரைஸ் பை இபிஎஸ், இது கொஸ்டின்ல இருக்கு. இது வந்து இங்கிருந்து கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து வந்து என்னன்னா எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இபிஎஸ் இன்டூ பிஇ அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி காட்ட சொல்றாங்க. ஸோ அதுவும் காமிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இபிஎஸ் ஸ்பிளிட் பண்ணுங்க இன்டூ என்னன்னு கேட்குறாங்கன்னா ஆர்ஓஇ அண்ட் பிபிபிஎஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆர்ஓஇ கால்குலேட் பண்ணுவோம். ஆர்ஓஇ கால்குலேட் பண்றதுக்கு எக்விட்டி, அதாவது பேட் பை எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். அப்போ பேட் வந்து 2,10,000, வேற எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னா எக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ். ஸோ நீ வந்து இங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உனக்கு 17.5% வருது. அடுத்து பிபிபிஎஸ். ஸோ நான் புக் வேல்யூ பர் ஷேர் கால்குலேட் பண்ணும்போது சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு மெத்தட்ல கால்குலேட் பண்ணலாம். ஒன்று நெட் ஒர்த் மெத்தட். நெட் ஒர்த் மெத்தட்னா எக்விட்டி ஷேர் கேபிட்டலையும் ரிசர்வ்ஸை மட்டும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போடுறது. வேற இன்னொரு மெத்தட் வந்து நெட் அசெட்ஸ் மெத்தட். ஸோ நெட் அது மேலே ஒரு சம்லே மாதிரி இருக்கும். ஸோ உனக்கு வந்து நெட் அசெட் வேல்யூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீ அப்படி கொண்டு போகலாம். உனக்கு தான் இங்கே கிளீனாக கொடுத்துட்டானே, டோட்டல் அசெட்ஸ் கொடுத்துட்டாங்க, டோட்டல் லைபிலிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் லைபிலிட்டிஸ்ல நீ இது ரெண்டு மட்டும் தான் எடுக்கணும். பிகாஸ் மேலே ரெண்டு இருக்கிறது வந்து எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். நம்ம அதை அங்கே ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸை ரெடியூஸ் பண்ணக்கூடாதாங்கிறதுலேயே நம்ம அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு இங்கே என்ன ஆகும்னா ஸோ எக்விட்டி வந்து நெட் அசெட்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இது நெட் அசெட்ஸ், இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். வி வில் கெட் த புக் வேல்யூ பர் ஷேர். ஓகேவா? அடுத்து இபிஎஸ் என்னன்னு சொல்றாங்க, ஆர்ஓ இன்டூ பிபிபிஎஸ்ன்னு காட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி காமிச்சாச்சு. அடுத்து க்ரோத் ரேட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ க்ரோத் ரேட்னா ஆர் இன்டூ பி. நமக்கு மேலே ஸ்டெப்ல கிடைச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி இங்கே கிடைச்சிருச்சா. அடுத்து ரிட்டன்ஷன் ரேஷியோ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 0.4, அதாவது டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் 0.4 and 0.6 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி ஈஸியாக ரிட்டன்ஷன் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். ஸோ க்ரோத் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ பி. நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் கிடைச்சோம். அடுத்து அவங்களே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கொடுத்துட்டு இபிஎஸ் கால்குலேட் பண்ணி இபிஎஸோட இம்பாக்ட் அனலைசிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இபிஎஸ் கால்குலேட் பண்ற சிம்பிள், ப்ரீபேட் ஆஃப் அக்வயரர், ப்ரீபேட் ஆஃப் டார்கெட், ப்ரீ மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ ப்ரீ மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டார்கெட் இன்டூ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போட்டோம்னா நமக்கு வந்து வில் கெட் தி போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ். ஸோ போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் மைனஸ் ப்ரீ மர்ஜர் இபிஎஸ் வில் கிவ் த கெயின் ஆர் லாஸ். ஸோ இங்கே வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 2.34, பட் பி லிமிடெட் டசன்ட் ஹோல்ட் one equity share because it holds 0.4 equity shares of A Limited. So ஒரு ஷேர் வந்து 2.34 earn பண்ணி கொடுக்குன்னா 0.4 ஷேர் will earn us 0.936. பட் ப்ரீ மர்ஜரா வந்து பார்த்தா 0.12, அதாவது 12375 வந்து earn பண்ணிட்டு இருக்கு. ஸோ A Limited will gain because of this merger and B Limited will ultimately face a loss because of this merger. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் இருக்கு. பட் இங்க எதுவுமே இங்க வந்து பூட் ஸ்ட்ராப்பிங் இருந்தாலும் இல்லை சினர்ஜி இருந்தால் ரெண்டு பக்கம் கெயின் காட்டும். பட் ஒரு பக்கம் கெயின் ஒரு பக்கம் லாஸ் காட்டுதுன்னா அங்கே பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்டும் இல்லை, சினர்ஜியோட எஃபெக்டும் இல்லை. ஏன் பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் இங்கே வரல அப்படின்னா, பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் வில் கம் ஒன்லி ஃபார் எம்பிஎஸ். புரியுதா? இங்கே வந்து பார்த்துக்கு எம்பிஎஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம இபிஎஸ்ஸையும் எடுத்துக்குவோம், பிஇ ரேஷியோ எடுத்துக்கும். அதாவது பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் எதுக்கு மெயினா வருதுன்னு பார்த்தா பி ரேஷியோனால தான் வருது. பிகாஸ் ப்ரீவியஸா லோவர் பிஇல மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தது ஆஃப்டர் அக்விசிஷன் கெட்ஸ் மல்டிப்ளைட் பை ஹையர் பிஇ. ஸோ அப்படி இருக்கும்போது பிஇயே வந்து இன்வால்வ் ஆகலாங்கிற பட்சத்தில் அங்கே பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் வராது. தட்ஸ் வை இபிஎஸ் கால்குலேஷன்ல நமக்கு பிஇ ரேஷியோ எங்கேயுமே யூஸ் ஆகாது கரெக்டா. ஸோ அதனால தான் வந்து இங்கே நார்மலான ஒரு சினாரியோ இங்கே எஃபெக்ட் ஆயிருக்கு. Though there is bootstrapping effect, it will not affect EPS. Only MPS will get affected. நான் அப்போ சொன்ன மாதிரி தான் EPS இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி சினர்ஜி கண்டிப்பாக இருக்கணும். வேற எம்பிஎஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா
ஒன்று சினர்ஜி இருக்கலாம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் இருக்கலாம். பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட் வந்து பி ரேஷியோ நம்ம எங்கே மல்டிப்ளை பண்ணுறோமோ அங்கே மட்டும்தான் வரும். இபிஎஸ்ல பி ரேஷியோ மல்டிப்ளை பண்ண மாட்டோம், எம்பிஎஸ்ல மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி என்ன சொல்றாங்க, மேலே இருக்க எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவை எடுத்து போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பட் நம்ம போஸ்ட் இபிஎஸ் வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். அது இங்கேயே இருக்கும் பாரு, போஸ்ட் இபிஎஸ் தான் போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ். அடுத்து போஸ்ட் மர்ஜர் பி ரேஷியோ தான் கீழே சொல்லிட்டானே, அஷ்யூமிங் இவங்களோட வந்து அஷ்யூம் டு பி கான்ஸ்டன்ட், அக்வைரர்ஸ் பி ரிமைன்ஸ் டு பி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பெருசாக வந்து இங்கே எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணால் போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் மைனஸ் ப்ரீ மர்ஜர் எம்பிஎஸ் வில் கிவ் ரெண்டு பக்கம் கெயின் வருது. ஸோ எதனாலன்னு பார்த்தா டியூ டு பூட் ஸ்ட்ராப்பிங் எஃபெக்ட். இன்ட்ரென்சிக் வேல்யூ தான் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ஷேர் பேஸ்ட் ஆன் கேஷ் ஃப்ளோ அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூனா நம்ம தான் பேஸ்ட் ஆன் கேஷ் ஃப்ளோஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோஸ் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். வேற மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அப்படி கால்குலேட் பண்ணுறது கிடையாது. இட் பேஸ்ட் ஆன் இட், அதான் name itself says it is a market price. So like when basis for exchange ratio is not given, okay va, the best measure would be based on market price per share. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அதாவது இது ஏன் இங்கே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 4th பாயிண்ட்லேயோ ஒரு 3rd பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, டெவலப் அ ஜஸ்டிஃபையபிள் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோஸ் அப்படின்ட்டாங்க. பட் வந்து நமக்கு இபிஎஸ் வச்சு கால்குலேட் பண்ணுங்க, ஒரு புக் வேல்யூ பர் ஷேர் வச்சு கால்குலேட் பண்ணுங்கலாம் சொல்ல, அவன் ஜஸ்ட் பிளைண்டாக வந்து டெவலப் அ ரேஞ்ச் ஆஃப் அதாவது எக்விட்டபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், சரி இது வேற பாயிண்ட். ஸோ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து எம்பிஎஸ் வச்சு தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸ், ஆக்சுவலாக இந்த இடத்துல 2 இதில் கால்குலேட் பண்றோம். ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸ் இங்க எடுத்துக்கிறது, ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸ் இங்க எடுத்துக்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ எப்படி சொல்றதுன்னா, ஏன் இந்த மாதிரி மேலே நான் உனக்கு ஒரு சொன்னேன்ல, லோவர் லிமிட் வந்து would be usually preferred by acquirer, higher limit will be usually preferred by யாரு acquiree. ஸோ இங்க லோவர், இது ஆக்சுவலாக லோவர் லிமிட். ஏன் இது லோவர் லிமிட்னு எடுத்துருக்குன்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து வாங்குறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னா இன்னைக்கு போனா பி லிமிட்டடோட ஷேர் 15 rupeesக்கு வாங்கிடலாம். பட் இது ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு இன்வெஸ்டர் டிரான்சாக்ஷன் கிடையாது, போய் நான் மார்க்கெட்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு. இட் இஸ் அ மர்ஜர். கரெக்டா அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகி ஒரு கம்பைன்ட் என்டிட்டி உருவாகுது. அப்படிங்கிற பட்சத்துல பி லிமிடெட் வுட், அதான் யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா லோவஸ்ட் வேல்யூ டு பி பெய்ட் பை தி அக்வைரர் வுட் பி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். யூஸ்வல் கேஸ்ல அவனோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஸோ எல்லாருமே வந்து ரேஷனலா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ 15 ரூபா தான் அவனோட வேல்யூ, நம்ம அந்த 15 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவானுங்க. பட் சின்ஸ் இட் இஸ் பட் ஆஸ் அ டார்கெட் யூ வில் ரிக்வயர் சம் பிரீமியம் டு செல் த ஷேர்ஸ் டு அக்வைரர். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த 15 ரூபாய்க்கே நான் கம்பெனி ஷேரை